சொல்லுங்க பிரசாந்த். ஆடியன்ஸுக்கு வந்து உட்காந்து ரிவ்யூவர் ம். இவனுக்கு இப்போ சினிமாக்குள்ள இருக்கிறவனுக்கு வேணா இதெல்லாம் வேலைங்க. டிப்ளமேட்டிக். ஆடியன்ஸ்க்கெல்லாம் அது வேலை மாரி கிடையாதுங்க. அவன் நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டு தான் மிதிப்பான். அவனுக்கு அததான் நானும் பிடிக்கலன்னா சொல்றேன். அவன் பிடிக்கலன்னா 4 பேர்கிட்ட போய் சொல்லதான் செய்வான். இல்லங்க. ஏன்னா அது அவன் காசுங்க. இப்ப நாங்க எல்லாம் சினிமாவை ஏதோ ஒரு வகையில சார்ந்து இருக்கிறோம். ப்ரோ நான் கிளிக்க வேணும்லாம் சொல்லல ப்ரோ. நல்லா இல்லைன்னா நானுமே நல்லா இல்லைங்க, இல்லைன்னு தான் அதெல்லாம் நம்ம சொல்ல சொல்லியிருக்கேன். முடியாது. நல்லா இல்லைன்னா சொல்ல வேணாம்லாம் சொல்லல ப்ரோ யாருமே. அதான் சொல்ற திருப்பியும். நாம போய் இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லு, இந்த பாயிண்ட் விட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லு, இப்படி பண்ணு அப்படின்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாதுங்க. அவன் நல்லா இல்லைன்னா பிடிக்கலன்னா இதை மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையுமே அவன் கமெண்ட் தாங்க பண்றான். ஏன்னா அவன் ஏங்க வதங்க ஒரு சாதாரண பொதுஜனமா இருக்கிறப்போ அந்த வெறுப்பு வேற ராஜபாண்டியன். அதோட பிரச்சனை வேற. அவன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற பாருங்களேன், 15,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. நிறைய பேர் 20,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. அதுல வந்து நம்பி போறான். ட்ரெய்லர் பார்த்து, ப்ரொமோஷன்ஸ் பார்த்து, இன்டர்வியூஸ் பார்த்து, சரி இந்த படம் பயங்கரமா இருக்குன்ட்டு. அவன் எதிர்பார்க்கறதெல்லாம் பயங்கரமான படம் கூட கிடையாதுங்க. ஓரளவுக்கு அவன் எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு ஒரு 4 சீன் இருந்தா கூட சூப்பர்ப்பா, சூப்பர்னு சொல்றத விட எனக்கு ஓகே அப்படின்ட்டு வந்துடுறான். நீங்க அவனை வந்து கிள்ளுக்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இதுல ஏன் ஏன் கோவப்படுறாங்கன்னு சொல்ற பாருங்க. இப்ப இன்னைக்கு ஒரு நியூஸ் வருது என்னன்னா, ஒரு 20 நிமிஷம் குறைச்சா போறோம் நாங்க டியூரேஷன் அப்படிங்கிறாங்க. ஏன் இது வந்து புதன்கிழமை தெரியலையா? கமல் சார் பர்டிகுலரா சொல்லியிருக்காருங்க. கமல் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு சொல்றேன். இந்த டைம் பாஸ் ஸ்பேஸ்ல அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் நிறைய ஃபிளாப் பார்த்துருக்கேங்க. இது பிரச்சனையே கிடையாது எனக்கு. பட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இது வந்து இந்த வருஷமே போச்சு அப்படின்னா, நிறைய நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரிம் பண்ண பாருங்க அப்படிங்கிறத கமல் சார் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்காருங்க. அப்போ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் சொல்றப்போ, இது எல்லாமே கிள்ளுக்கிற மாதிரி ஆடியன்ஸையும் நினைச்சுக்கிட்டுங்க, ஒரு சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் எடுத்து வச்சுக்கிட்டு, ஆடியன்ஸை வந்து ஏமாத்தி கொண்டு போய் உட்கார வச்சு, அப்புறம் முத நாள் ரிவ்யூ பண்ணா 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் சங்கிங்கிறது யாரு? ரிவ்யூ பண்றவன சங்கிங்கிறது, இவன் வந்து தேச துரோகிங்கிறது, இவனுக்கு எதிரானவங்கிறது, இதெல்லாம் இல்ல. நீ படத்தை கரெக்டா எடு. அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. இந்த மாஃபியா வேலையெல்லாம் பண்ணுங்க. படத்தை கரெக்டா எடு. ஓரளவுக்காவது ஒரு 5 சீன் 10 சீன் ஆகுது. இல்ல ப்ரோ, அதான் பிரசாந்த் ப்ரோ, அதான் ப்ரோ நான் சொன்னேன். என்ன சொன்னா, நீங்க வந்து சோசியல் மீடியால வந்து டீக்ரேட் பண்றீங்க. அப்படிதாங்க பண்ணுவோம். ஏங்க உட்காந்து 250 ரூபா கொடுத்து படத்தை பார்த்துட்டு 1000 ரூபாய் சொல்லவே இல்ல கார்த்திக். அவர் பேசுனதை கேட்டீங்களா? அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. நான் படம் பார்த்தேன், கூட்டமா இருந்தது. எனக்கு வந்து நீங்க சொன்ன அளவுக்கு இல்ல, எனக்கு ஓகே ஆச்சுன்னு சொன்னாரு. அவ்வளவுதான் சொன்னாரு அவரு. நான் கூட சொல்றேன் வைபராஜ், நான் கூட சொல்றேன். இன்னைக்கு வந்து மதுரை வெற்றி தேட்டருக்கு ஹவுஸ்ஃபுல். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல் தான். போன வாரம் சண்டே ஹவுஸ்ஃபுல், வர வாரமும் ஹவுஸ்ஃபுல் தான். அது பிரச்சனை இல்ல, போய் தான் ஆகணும். இருக்கிறது ஒரு படம், அந்த படத்துக்கு போகாம எங்க போவாங்க? மதுரையில வைக்கிறது 4 தேட்டர், போய் தான் ஆகணும். ஹவுஸ்ஃபுல் ஆனா அந்த படம் சூப்பர் ஹிட்டா? ப்ரோ நான் பார்த்த ஐமேக்ஸ்ல நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல ஒரு இது இருந்ததுன்னு தான் சொன்னேன். எனக்கு வந்து படம் ஓகேன்னு தான் சொன்னேன். நீங்க திரும்ப வேணா கேளுங்க. படம் நான் சூப்பர்லாம் சொல்லவே இல்ல ப்ரோ. படம் நான் சூப்பர்னு சொல்லல, எனக்கு ஓகேன்னு தான் சொல்றேன். திரும்ப ஒரு பாயிண்ட் தான் நான் வந்தேன். சொல்லுங்க ப்ரோ. மேல வந்தேன். நீங்க வந்து சோசியல் மீடியாவை டீக்ரேட் பண்றீங்கன்னு சொல்றீங்க. ஓகேவா? என்ன ராஜபாண்டியா மேட்டர் என்ன தெரியுமா? கார்த்தி சொல்றதுலயும் அது எல்லாமே கரெக்ட் கிடையாது. என்னன்னா, இப்ப நான் வந்து இங்க யாருமே உங்களை தப்பு சொல்ல. ஆனா நம்ம யாருக்குமே ஒரு சாதாரண ஆடியன்ஸை போய் ஒரு படத்தை நீ இப்படிதான் பேசணும்னு சொல்றதுக்கு எவனுக்குமே உரிமை கிடையாது. யாருக்குமே அது ஒரு பப்ளிக் ப்ராடக்ட்டுங்க, வந்துருச்சுங்க. அவன் பிடிக்கலன்னா தூக்கி மூஞ்சில துப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எந்த பப்ளிக் ப்ராடக்ட்டுக்கும் பொருந்துங்க. இது என்னன்னா ஏதோ ஒரு வகையில மாஃபியா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது சினிமாவை அழிக்க வந்தவர்கள், அது வந்தவர்கள், சோசியல் மீடியாவில் நெகட்டிவிட்டி. ஏங்க அவன் எவ்வளவு நெகட்டிவிட்டி வாழ்க்கையில பாக்குறான்னு தெரியுங்களா? அவன் எதிர்பார்க்கிறது ஏங்க, இந்தியன்கிறது எவ்வளவு பெரிய படம் யோசிச்சு பாருங்க. அந்த பார்ட் 1ங்கிறது எவ்வளவு பெரிய படம். அது எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற சங்கர் அப்படிங்கறத உருவாக்குனவன் யாரு? அதே ஆடியன்ஸ் தான். இன்னைக்கு இருக்கிறத விட 28 வருஷத்துக்கு முன்னாடி வறுமை ஜாஸ்திங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4000 5000 சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். அன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா போய் பார்த்து இன்னைக்கு சங்கராக்குனது வந்து ஆடியன்ஸ் தான். இதே ஆடியன்ஸ் தாங்க சிவாஜிக்கு வந்து அத்தனை கூட்டமா போனாங்க. இதே ஆடியன்ஸ் தாங்க. ஸோ அதனால அவன்லாம் தெளிவா இருக்கானுங்க. நீங்க நல்ல படம் எடுங்க. மகாராஜா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. இந்த ஆள் என்னத்த நடிக்கிறான், என்னத்த பண்றான் அப்படின்ட்டு தான் ஆடியன்ஸ் இருந்தான். ஐயோ இந்த ஆள் வந்தாலே படம் ஓடாது. ஆனா ஒன்ஸ் படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோடனே அதுக்கு தூக்கி 100 கோடி ரூபாய் கிராஸ் கலெக்ஷன் கொடுக்குறாங்க. சரிப்பா இவன் கரெக்டா எடுத்துட்டான்ப்பா, ஏப்பா எல்லாம் போங்க
போய் பாருங்க. அவ்வளவுதாங்க. அவன் கேட்கறதெல்லாம் ஒரு ஃபேரான படங்க. அவனை மதிக்க ஒரு படம் எடு. ப்ரோ நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பா வந்து இப்ப நான் பேசுற மாதிரி எல்லாருமே ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இல்ல அவர் சொல்றது அவர் சொன்ன ப்ரோ ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் ப்ரோ. அவரே சொன்னது பாயிண்ட் கரெக்ட் தான். எல்லாருமே வந்து கரெக்டா பேசுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. சில பேர் கெட்ட வார்த்தையில கூட திட்டுவாங்க, சில பேர் கெட்ட வார்த்தையில ட்வீட் போடுவாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ, இல்லைன்னு நான் சொல்லல. என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஆக்சுவலா வந்து நேத்து வந்து நான் ஃபுல்லா வந்து நான் வந்து படம் ஓடலன்னு நான் வந்து கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி ட்வீட்ஸ் எல்லாம் போட்டு ரீட்வீட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ரஜினி ஃபேன் ஆக்சுவலா. அது நேற்று வைபர் பேசுனது ரொம்ப கடுப்பா தான் இருந்துச்சு. என்னடா அவர் ஜெயிலர் அழுக்கிறாரு. ஜெயிலர் வந்து ஒரு கிளாசிக் படம் தான் ஆக்சுவலா. 600 கோடி ரூபாய் வந்து சும்மா இருந்து அடிச்சுட்டு போயிட்டாரு ரஜினி. அதை அவர் பேசியிருக்கவே கூடாது. எனக்கு அதனாலதான் நேற்று ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து அவர் வைபர்ட்ட பேசினேன். ஆனா எனக்கு என்னன்னா, நமக்கு ஒரு வீக்கெண்ட் ஏதாவது படத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு போனப்ப எனக்கு வந்து படம் வந்து நாட் பேட் அப்படின்னு தோணுச்சு. அதாவது வந்து ஓகே, அதாவது வந்து நாட் சோ குட் நாட் பேட், ஓகே ஏதோ டைம் பாஸ் ஆகுது ஒன் டைம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணி அந்த பாயிண்ட் மட்டும் தான் ப்ரோ சொன்னேன். அதுல இருந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நான் கமலுக்கு முட்டு கொடுக்குறேன்னு நினைச்சு இவங்க பேசிட்டு இல்லங்க. அதுதாங்க இந்த ஜட்ஜ்மென்ட் முதல்ல கமலுக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்லல பிரதர். இங்க பாருங்க, இப்ப ஒரு நிமிஷம், நீங்க வந்து ரஜினி ஃபேன் கமல் ஃபேன் பேசல. நீங்க என்ன சொன்னீங்க, சோசியல் மீடியால வந்து இந்தியன் 2 வந்து டீக்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி படத்தை டீக்ரேட் பண்ணல, எல்லா படத்தையும் நல்லா இல்லைன்னா டீக்ரேட் பண்றது சோசியல் மீடியாவே இருக்கு. அப்படிதான் பண்ணுவோம். அப்படி கிடையாது ப்ரோ, அப்படி கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன், ரெஸ்பான்சிபிள் இல்ல பிரசாந்த் ப்ரோ, நீங்க வந்து இந்த படமும் இல்ல ப்ரோ, அலிமை, அண்ணாத்தே, பீஸ்ட், எந்த ஈடி, எந்த படமே சோசியல் மீடியால இருக்கிறவன் வந்து ஏதோ வந்து செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்தவன் இல்லைங்க. அவனும் உங்களை மாதிரி மனுஷன் தான். அவன் ஒன்றும் புதுசா எல்லாம் வந்துடலைங்க. இங்க வந்து இப்ப நான் உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் ஃபாலோவர் வச்சுட்டு பேசுறேன்னா கூட என்ன கூட நீங்க சொல்லலாம் ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்ட்டு. ஏங்க அவனுக்கு இருக்கிறதே 40 ஃபாலோவர், அவன் என்னங்க அஜெண்டால அப்படி வந்து ட்வீட் பண்ணிட போறான்? இங்க இருக்கிற நிறைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் 100 பேர் 200 பேர் தான் இருக்கிறான். இப்ப அதுல ஸ்கோர் பண்ணி அவன் என்னத்த பண்ணிட போறான்? ஏங்க அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுதுன்னு பண்ணதாங்க செய்வான், அவன் போடதாங்க செய்வான். அவனுக்கு வந்து ஏன்னா அவனோட வாழ்க்கையில அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குதுங்க. அப்படிங்கிறப்போ ஒரு படம் போய் பார்த்து, அதான் திருப்பி ராஜபாண்டியன் என்னன்னா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து இட் பாய்ஸ் டவுன் டு பணம். என்னன்னா, ஏன் நிறைய பேர் வந்து ரொம்ப டென்ஷனா வராங்க அப்படின்னா, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு அங்க கொண்டு போய் கொடுக்குற 1500 ரூபாய் மேட்டரே கிடையாது. சுமாரா இருந்து இல்ல மோசமாவே இருந்தா கூட வெளில வந்துருவான். ஆனா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி போய் உட்கார்றான் பாருங்களேன், அதே 1500 ரூபாய் கொடுத்து அன்னைக்கு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனோட வருமானத்துல 15-20% வந்து லாஸ் ஆகுது. அவன் என்டர்டைன்மெண்ட் நினைச்சு போறது லாஸ் ஆகுது. அது கோவிக்கிறான். அது கோவத்தை அவன் எப்படி வெளிப்படுத்துவான்? சோசியல் மீடியால தான் வெளிப்படுத்துவாங்க. இப்போ அதனால அது கலெக்டிவா பாக்குறப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவா தெரியுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அவனே தான் பிரசாந்த் ப்ரோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அவருக்கு மட்டும் சொல்றேன், நீங்களே கேளுங்க. ராஜபாண்டி ப்ரோ, நீங்க ஒரு 30-15 நாளைக்கு முன்னாடி இருந்திருக்கீங்க. விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு, நீங்க பாத்தீங்களா? விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்ப ரிசல்ட் என்னவா இருந்துச்சு? நீங்க ஜெனரலா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா சொன்னா வந்து இல்ல ஜெனரலா ஒரே வார்த்தையில சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் பிடிச்சிருந்தது ப்ரோ. ஆனா வந்து ஆடியன்ஸ் வந்து கலாய்க்க தான் செஞ்சாங்க ஆக்சுவலா. இல்ல ரைட். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணாங்க? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒர்க் பண்ணானுங்க. பிரமாதமான லுக்க விட்டாங்க. ஒரு ஆடியன்ஸ் எப்படி இதுதான் வந்து இதுதான் சோசியல் மீடியா இருக்கணும்ன்றது. ஓகேவா? சும்மா வந்து எல்லாத்தையும் பாராட்டிக்கிட்டு எல்லாத்தையும் முட்டு கொடுத்துக்கிட்டு மட்டும் சோசியல் மீடியா கிடையாது. ஒரு கிரிட்டிசைஸ் பண்றதுதான் இன்னைக்கு இந்த மாதிரி. கார்த்திக், நீங்க முதல்ல இருந்தே அவர் என்ன சொன்னாரு, அவர் தெளிவா தான் சொன்னாரு. நான் ஆகாவோன்னு சொல்லல, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, எனக்கு ஓகேன்னு தான் சொன்னாரு. இது வந்து நிறைய பேரோட கருத்துங்க. இதை எப்படி நீங்க மாத்த முடியும்? இது நிறைய பேரோட கருத்துங்க. எனக்கு ஓகே தாங்க அப்படின்னு சொல்றது நிறைய பேரோட கருத்து. நீங்க வந்து ஒரு நிமிஷம் பிரசாந்த், அது ஓகேங்கிறதுலயே 4 சிச்சுவேஷன் இருக்கு. சூப்பர் மொக்கேங்கிறது வந்து ஓகேன்னு சொல்லுவோம் சில இந்தியன் 2ங்கறக்காக. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன், வைபராஜா நான் தப்பா சொல்லல. இந்தியன் 2 நல்லா இல்ல. அத வந்து கலாய்க்கிற லெவல்ல கலாய்க்கதான் செய்வாங்க. ஒரு 4 பேர் நீங்க அது யாருமே வேணாம்னு சொல்லலையே. அது யாருமே வேணாம்னு சொல்லவே இல்லையே. நம்மளே படம் நல்லா இல்லன்னு பேசிட்டு இருந்தோம் நேத்து நானே படம் நல்லா இல்லன்னு பேசிட்டு இருந்தோம். அது எப்படி சோசியல் மீடியாவால ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இன்னும் நிறைய பேர் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நெகட்டிவிட்டி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இதாச்சு. சோசியல் மீடியா இருக்கிறவன் பூரா கெட்டதான் பேசுவான்னு சொல்லாதீங்க. ஹலோ
எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி இருக்கோ அதை விட ஜாஸ்தியா பாசிட்டிவிட்டியும் இருக்குது. அதான் ப்ரோ நானும் சொல்றேன். அதனால மத்ததெல்லாம் சொல்லுங்க, அது ஓகே ஓகேன்னு உங்களுக்கு எவ்வளவோ அண்டர் ரேட்டடான படத்தெல்லாம் வந்து பிரசாந்த் மாதிரியான ஆளுங்க வந்து தூக்கி பிடிச்சிருக்காங்க. ஓகேவா, இங்க நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்க. ஒரு அண்டர் ரேட்டட் படம் யாருக்குமே தெரியாது, அந்த படத்தெல்லாம் போட்டு இது பண்ணலையா? இப்ப இன்னைக்கு வந்து பார்த்திபனோட படம் இருக்கு, எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு அந்த பார்த்திபன் படத்தை வந்து போட்டு அவரே ரீட்வீட் பண்றாரு. சின்ன சின்ன ஐடிஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ கொடுத்ததுக்கெல்லாம் வந்து ரீட்வீட் பண்றாரு அந்த டீன்ஸ்ன்ற படத்துக்கு. அதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து நான் பார்த்தேன் ப்ரோ, அந்த படம் நல்லா இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்காம போனேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி தான் சோசியல் மீடியா வந்து பாசிட்டிவா மட்டுமே பாருங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, ஹார்ஷா ரிவ்யூ பண்ணுங்க. கமலா இருந்தாங்க, ரஜினியா இருந்தாங்க, விஜயா இருந்தாங்க, அது எல்லாருமே சொல்லட்டும் தான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து நீங்க கம்ப்ளீட்லி அக்செப்டட் ப்ரோ, கம்ப்ளீட்லி அக்செப்டட். நீங்க சொல்ற ஏத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த மாதிரி படம் மொக்க படமா இருந்தாலும் ஒருத்தவங்க உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. இப்ப எனக்கு வந்து கமல் ஆக்சுவலா அந்த அளவுக்கு பிடிக்காது, பட் ஆனா எனக்கு ஓகேன்ற தோன்ற படம் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லல. நான் வந்து உங்களை எதுவுமே சொல்லல ப்ரோ, உங்களுக்கு படம் பிடிச்சது எதுவுமே சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. நீங்க வந்து சோசியல் மீடியா வந்து டிகிரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்ற பாயிண்ட மட்டும் தான் டிகிரேட் பண்றேன் தவிர நேத்து வந்து நேத்து பேசும்போது ரொம்ப இது பண்ணாங்க. ஆனா எனக்கு வந்து அது ஓகேவா இருந்ததுன்னு தான் சொன்னாரு, சோசியல் மீடியா சொல்லல. நான் சொல்றேன் இந்த படத்துக்கு இல்ல ப்ரோ, இதே மாதிரி நேத்து ட்விட்டர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து சரி வேற படம் வலிமை, பீஸ்ட், அண்ணா இந்தியன் 2 விட்டுருங்க, வேற படம் சொல்லுங்க. இந்தியன் 2 வந்து நீங்க சொல்ற பாயிண்டே கரெக்டா இருக்கட்டும், சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரு மாதிரி தப்பா இருக்கட்டும், ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்க சோசியல் மீடியான்றீங்க, அவர் சொல்லல ப்ரோ. நேத்து டைம் பாஸ்ல பேசினது ரொம்ப ஆஷா இருந்தது, எனக்கு ஓகேவா இருந்ததுன்னு சொன்னாரு. ரெக்கார்டுல இருக்கு இல்ல வைபர் ராஜா, ரெக்கார்டுல இருக்கு, நாளைக்கு காலைல வருமா இந்த ரெக்கார்டு? ஓகே, நீங்க நம்மளும் அவர் அப்படிதான் பேசினாரு, சோசியல் மீடியாவே அப்படின்னு சொல்லல. நேத்து பேசினது ரொம்ப ஆஷா இருந்ததுன்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, நேத்து வந்து அதாவது வந்து நான் பார்த்தது வந்து ரொம்ப நேத்து ரொம்ப இதா தான் இருந்தது. அதே பாயிண்ட் தாங்க வைக்கிறேன், நான் அதை கூட சொல்லல, அப்படி சொன்ன பாயிண்டே இருக்கட்டும். வேற என்ன படம் வந்து சோசியல் மீடியாவில் டிகிரேட் பண்ணப்பட்டுச்சு, அந்த படத்தோட பேர் சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன் அது எப்படி இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க. சொல்றேன்னா டிகிரேட் இது பண்ணி ரொம்ப பாசிட்டிவா சொல்றாங்க, டிகிரேட் பண்றாங்கன்னு சொல்லல ப்ரோ, ஓவர் எக்ஸாகரேட் நடக்குதுன்னு தான் சொல்றேன் சோசியல் மீடியால. அவ்வளவுதான். நல்லதா இருந்தாலும் அந்த மாதிரி படம் ஓரளவு படம் சொல்லுங்கன்னு சொல்றேன். ஓகேவா இருக்க படம் ப்ரோ, ஓரளவு ஓகேவா இருக்க மலையாள படமே நம்ம முதல்ல எக்ஸாகரேட் பண்ணப்படுது ப்ரோ. அது மட்டும் ப்ரோ ராஜபாண்டியன் எப்படி ப்ரோ வந்து மொக்க படம்னா மொக்க படம் சொல்லிட்டு போங்க ப்ரோ, எதுக்கு ஒத்து ஊத்திட்டு இருக்கீங்க? மொக்க படம் நான் எதுக்கு ப்ரோ அந்த படத்துக்கு ஒத்து ஊத்துறேன்? இந்தியன் 2 நான் எதுக்கு எனக்கு என்ன ப்ரோ 12 இதுவே ரஜினி சார் படமா இருந்தா இங்க 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 நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் ப்ரோ. நான் ஜெயிலரோ ஒருவேளை நாளைக்கு வேட்டையன் வந்தா நான் வந்து பண்ணுவேன் ப்ரோ, விட்டு கொடுப்பேன், நான் இல்லன்னு நான் சொல்லல. ரஜினி சார் ப்ரோ நான் ஒண்ணும் தப்பே சொல்ல, மொக்க படம் தான். ஏங்க எங்களை நீங்க தான் இப்படி பேசி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல வச்சுட்டீங்க, இப்ப நாங்க ஏத்துக்கிட்டோம். ஒரு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. இந்த படத்துக்கு நான் ஏன் ப்ரோ முட்டு கொடுக்கணும்? நான் வேட்டையனோ விடாமுயற்சிக்கோ நான் வேணா முட்டு கொடுப்பேன். ராஜபாண்டியன் இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்கல்ல, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரியே ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. நீங்க இப்ப ஒண்ணு நினைக்கிறீங்கல்ல, நீங்க வந்து இப்படி இருக்கிற படம் எனக்கு நல்லா இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா மத்தவன்லாம் ரொம்ப மோசம் பேசுறான்னு நினைக்கிறீங்களா? ஆனா ப்ரோ நான் நல்லா இருக்குனே சொல்லல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க சொல்ற அளவுக்கு எனக்கு பிடிக்காம இல்ல, நாட் பேட் நாட் ஓகே, நான் ஏதோ ஓரளவுக்கு இருக்கு அப்படினா நான் சொல்றேன். அதுதான் இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அதே மாதிரி மத்தவங்களுக்கு என்னன்னா என்னது ஓகேவா இருக்கா, எனக்கு ரொம்ப பேடா இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய இருக்கு இல்லையா? இப்ப நம்ம எப்படி உங்களை ஏத்துக்கிறோமோ அந்த மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஏத்துக்கணும். இன்னொன்னு கலெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கு. அதே ராஜபாண்டி வந்து ப்ரோ நீங்க சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிரசாந்த் if something is wrong, நான் 180 ரூபாய் கொடுத்து ஏதோ ஒரு தப்பா இருந்துச்சுன்னா பிரசாந்த் ஏதோ தப்பா இருந்துச்சுன்னா தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாமே, அவ்வளவுதான விஷயம். அதுதான் அதாங்க சொல்றேன். அதான் ப்ரோ ஆக்சுவலா ப்ரோ எஸ்எஸ் 12 ப்ரோ 12 ஒரு நிமிஷம். நான் எதுக்கு ப்ரோ கமலுக்கு முட்டு கொடுக்கறேன்? புரியல எனக்கு நீங்க சொல்றது. தப்பு இல்லைங்க ராஜபாண்டி. நீங்க நான் வந்து ஏதோ ஒரு அக்கவுண்ட் இன்னைக்கு ஒரு நாள் கிரியேட் பண்ணலாம் இல்லங்க, நான் 12 வருஷமா ட்விட்டர்ல இருக்கேன். நீங்க போய் பழைய ட்வீட்லாம் கூட பாருங்க, நான் யார் ஃபேன் எல்லாத்துக்குமே தெரியும். நான் எதுக்கு முட்டு கொடுக்கணும்? நீங்க வந்து ஜெனரிக்கா பேசாதீங்க, இதுல டென்ஷனா இருக்கு. ஒண்ணுமே இல்ல இல்ல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கமலுக்கு முட்டு கொடுத்து பேசணும் சொல்றாரு. ப்ரோ நான் முட்டு கொடுத்து பேசுறேன் தான் இல்ல நான் சொல்லல. நான் ரஜினிக்கு முட்டு கொடுப்பேன், அஜித்துக்கு வேணா முட்டு கொடுப்பேன், நான் அவ்வளவுதான். நான் உங்களை பத்தி பேசவே இல்ல பிரதர், நான் ஜெனரலா சொல்றேன். இல்ல ப்ரோ நீங்க சொல்றது என்ன இருக்குன்னா, நீங்க நல்லா இல்ல சாரி அவர் மேடி அது சொல்லவே இல்ல. ஹலோ அவர் ஜெனரலா தான் பேசணும். அப்படி என்ன பேச விடுங்க பிரசாந்த் ப்ரோ. ஹலோ ஆனா உங்க ரிவ்யூல நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா
பிரம்மாண்டம் வந்து வேணாம், அவர் ஹார்ட்ல இருந்து பண்ணது அது 100% ட்ரூ ப்ரோ. யா அதாங்க. ஹலோ இல்ல பிரசாந்த் ப்ரோ கேக்குதா? இல்லங்க, ஏதோ கிராஸ் டாக் ஆகுது, என்னன்னு பாருங்க. இல்ல பிரசாந்த் ப்ரோ கேக்குதா? கேக்குது, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. இல்ல ப்ரோ, லைக் ஐ பீன் சீயிங் யுவர் ரிவ்யூ ஃப்ரம் லைக் ரொம்ப நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். பட் ஐ ஃபீல் லைக் பிரசாந்த் இருங்க, வேற ஒருத்தர் பேசுறாரு. பிரசாந்த் கேக்குது ப்ரோ, சொல்லு ப்ரோ. இல்ல இருங்க, ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, குறுக்க பேசாதீங்க, வெயிட் பண்ணுங்க. பிரசாந்த், நான் ஃப்ரெடி பேசுறேன், கேக்குதுங்களா? ஃப்ரெடி வெயிட் பண்ணுங்க, இன்னொருத்தர் பேசுறாரு, வெயிட் பண்ணுங்க. லைக் கிருஷ்ணா பேசிட்டு இருக்கீங்க. லைக் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீக்கர்ல. ஓகேங்களா? ஹாய் ப்ரோ. ஒண்ணும் இல்ல, லைக் நான் உங்க ரிவ்யூ நான் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்திருக்கேன். லைக் கொஞ்சம் பயாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இதுல வந்து நீங்க ஆன்கோயிங் பாலிடிக்ஸ் எதுத்தாலும் நீங்க ட்வீட் போடுறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஓப்பனா பேசுனீங்க. ஆக்சுவலி ஐ அம் கோர்ஸ் கரெக்டிங். ஏன்னா இதுதான் உண்மை. என்னன்னா இல்ல, அதுதான் உங்க மேல ரொம்ப கம்ப்ளைண்டாவே இருந்தது. ஐ திங்க் யூ நோ அபௌட் இட். ஐ அம் கோர்ஸ் கரெக்டிங். என்னன்னா எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் பிரதர். நான் எனக்கே ஒரு பாயிண்ட்ல என்னன்னா, டு பி ஆனஸ்ட், என்னன்னா என் கண்டென்ட்டே எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுல என்னன்னா வெறும் டிப்ளமசி மட்டும்தான் இருந்தது. அந்த டிப்ளமசில ஒண்ணுமே இல்லை. அதுல எப்படின்னா ஒரு 60% தான் உண்மை இருந்தது, மற்றதெல்லாம் மின்சிங் தான், டு பி ஆனஸ்ட். அப்போ இது ரைட் ஆஃப் தப்போ நம்ம வந்து மக்களுக்கு வந்து என்னன்னா, மக்கள் எதுக்கு நம்பி பாக்குறாங்க? என்ன இருக்கோ அது இருக்கிற மாதிரி சொல்றா அப்படிங்கிறது தான் நம்ம மக்கள் வந்து நம்மளுக்கு பாக்குறாங்க, நம்மள ஒரு ஆள் ஆக்குறாங்க. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஐ கோர்ஸ் கரெக்ட் பிரதர். நான் என்னையே சுய பரிசோதனை பண்ணிக்கிறது, நாம சரியா இருக்கிறோமா தப்பா இருக்கிறோமான்ட்டு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று, அந்த கரெக்டா உண்மையை பேசுறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா சினிமால இருந்தே கூப்பிட்டு நிறைய பேசுவாங்க. அப்போ இடையில ஒரு 1-2 வருஷம் பாக்குறேன், அது எல்லாமே நடக்க மாட்டேங்குது. அப்ப என்னன்னா, நாம ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சும்மா போட்டு நெய் தடவிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டே மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஸோ இதை மாற்றணும். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் அந்த லைனுக்கு வர்றேன். பிகாஸ் ஆடியன்ஸ் டிமாண்ட் டிரான்ஸ்பரன்சி. ரொம்ப சிம்பிளுங்க. நீ தப்போ ரைட்டோங்க, சோஷியல் மீடியாவில் இருந்தால் ஆடியன்ஸோட ஃபீட்பேக்கை கேட்டே ஆகணுங்க. அது படமாக இருக்கட்டும், எதாவது இருக்கட்டுங்க. நீங்கள் வந்து இந்த உலகத்தில் சோஷியல் மீடியாவில் இல்லைங்க, இந்த உலகத்தில் இப்போ வாழ்றோம்னா கண்டிப்பாக இப்போ என் கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கழுவி ஊற்றுவோம். அதையும் நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எப்படி வந்து நான் பாராட்டை ஏற்றுக்கிறனோ அதே மாதிரி கீழே டே பாண்டா, டே பொட்டி வாங்கிட்டா பாண்டா, பொட்டி வரலையாடா பாண்டான்னு கீழே எழுதுவாங்க. அதை நான் ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும். இல்ல ஒரே நிமிஷம், அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் இன்னொன்னு சொல்றேன். இப்ப வந்து எப்படி கரெக்டான, அதாவது தப்பா வேணும்னே வந்து இந்த படம் ஃபிளாப் ஆகணும் அப்படின்னு வன்மத்தை கொட்டினாலும் படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் ஓடதான் போகுது தியேட்டர்ல. அதெல்லாம் சோசியல் மீடியால வந்து நினைச்சா ஹிட்டாவோ ஃபிளாப்பாவோ ஆக்க முடியாது. அதை ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சோசியல் மீடியானால ஒரு ஜெனரல் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அரண்மனை 4 வாட் மூவிஸ் திஸ் தான் நிறைய பேருக்கு. ஐ மீன் நிறைய பேருக்கு அரண்மனை 4 பிடிக்கவும் செஞ்சது. ஆனா நீங்க அவுட்புட் என்ன? அரண்மனை 4 பெரிய ஹிட், அவ்வளவுதான். இல்ல பிரசாந்த், நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் பிரசாந்த், நீங்க வந்து ரிவ்யூ பண்றீங்க, ஓகேவா? இவ்வளவு இன்சூரன்ஸ் 6 லட்சம் பேர் வச்சிருக்காங்க, 10 லட்சம் பேர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க ரிவ்யூவால ஒரு படம் ஃபிளாப் ஆகுது அப்படின்னா நீங்க ஒத்துப்பீங்களா? உங்க ரிவ்யூவால ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஏன்னா என் ரிவ்யூ மட்டுமே அவன் பாக்குறது இல்லையே. அததான் பிரதர் கண்டென்ட் இல்லையே. அதே மாதிரிதான் சோசியல் மீடியா இருக்க இண்டிவிஜுவல் ஐடியும் அதே மாதிரிதான். அதுதான் அவங்க புரிய மாட்டேங்குது. யாரோ ஒருத்தர் பேசணும்னு சொல்றாங்க. இருங்க பிரசாந்த், நான் ஃப்ரெடி பேசுங்க. பிரசாந்த் சொல்லுங்க. ஃப்ரெடி, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்ல வரேங்க. உங்கள்ட்ட 2 क्वेश्चन எனக்கு ஃபர்ஸ்ட் கேக்குறப்போ. ஓகே, ஹாய் பிரசாந்த். ஹாய். நீங்க வந்துட்டு ஒரு மூவி ரிவ்யூவர்ஸ். ஓகே, ஆல்சோ பெங்களூரா? பெங்களூர்ல இருந்து. பெங்களூர் தமிழ் வாடை அடிக்குது. சொல்லுங்க. பெங்களூர் தமிழ் வாடை அடிக்குதுங்க. நான் என்ன பண்றது? பெங்களூர் கன்னடா ஸ்லாங்ல சொல்றேன். சென்னை தமிழ் மாதிரி பெங்களூர் தமிழ் ஒரு என்னங்கோ நல்லா இருக்கீங்கங்கோ அப்படின்னு. ஓகே. My mother tongue is Tamil, but I'm born and brought up in Bangalore. அதுதான் தெரியும், அது பேசினாலே தெரியும். சொல்லுங்க. ஓகே. சோ நீங்க வந்து விக்ரம் மூவிக்கு சூப்பர் ரிவ்யூ கொடுத்தீங்க. ஓகே. எஸ். சோ விக்ரம் மூவிக்கு சூப்பர் ரிவ்யூ கொடுத்தீங்கன்றதுனால இது சூப்பர் கிடையாது. ஜஸ்ட் 2 சொல்றேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நாய் ஷேக்கருக்கு நீங்க ஒரு ப்ரோமோ போட்டீங்க. ஏன்னா நீங்க அதுல ஆக்ட் பண்ணிருந்தீங்க. ஆமா, நீங்க அதுல நடிச்சிருந்தீங்க. பிக்சர் வர்க் இல்ல ஃபிலிம் வர்க் முன்னால நீங்க என்ன மாதிரி எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் வந்து பாருங்க, என்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி ஃபிலிம் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா பண்ணி விட்டீங்க. அது குப்பை. உங்க ரிவ்யூ பிஃபோர் எங்க சொல்லிருக்கேன்னு பாருங்க. எங்க எடுத்து சார் ஒரு நிமிஷம்.
ரிவ்யூக்கு முன்னாடி அந்த ப்ரோமோல நீங்க அப்படின்னு எங்க ஷேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் ஹலோ தட் ஒன் வேர்ட் ஆஃப் யுவர் இல்ல நீங்க என்ன வாயில வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. நான் இருங்க பிரசாந்த் எல்லாரும் போய் பாருங்க. டோன்ட் டிஃபைன் டோன்ட் டிஃபைன் அப்படியே இல்ல அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்ல. ஓகே சிம்பிள் ஓகே நீங்க என்ன சொன்னீங்க ஷேர் ஓகே சார் அசிங்கமா கேட்பேன் நான். ஓகே பிரசாந்த் நீங்க என்ன சொன்னீங்க டைம் பாஸ்ல வந்து நீங்க காமெடி வந்து இல்ல பிரசாந்த் இல்ல மீன்ஸ் வாட் யூ டோல்ட் இஸ் ரொம்ப என்டர்டெயின்மென்ட் சொன்னாரு. எந்த பாயிண்ட்ல இந்த படம் வந்து பயங்கரமா இருக்கு வந்து பாருங்க. என்ன சொல்றேன் வெரி என்டர்டெய்னிங், ரொம்ப காமெடி, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம் சொன்னீங்க. எங்க சொன்னேன் சார்? அந்த நாய் சேகர் ப்ரோமோல சொன்னீங்க சார். எந்த ப்ரோமோல சொன்ன? நாய்சேகர் ப்ரோமோல 1 மினிட் ஓகே அது நீங்க சொன்னீங்க. ஓகே ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க, நானும் அதுல ஆக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுனால நீங்க ப்ரோமோட் பண்ணுங்க. நேச்சுரலா எல்லாரும் சொல்லுவாங்க. எங்க சொன்னேன் அதத்தான் நான் சொன்னத இல்ல ப்ரோ டைம் பாஸ்ல சம்பந்தம்லாம் பேசுறீங்களா ப்ரோ? அதுதான் சொல்றாரு அவரு. சார் நான் சொல்ல வரது புரிஞ்சுக்க சார். இல்ல he just said he has acted in it. நான் ஒரு சீன் 2 சீன் வருவேன் அப்படிதான் பேசினாரு. நீங்க வந்துக்கிறீங்க நல்லா இருக்குது பாருங்க எல்லாம் சொல்லுங்க. என்னத்துக்காக சொன்னீங்கன்னாக்கா நீங்க பாருங்கன்னு சொல்றது அது ஓகே ஒரே நிமிஷம் ஓகே forget நான் இந்தியன் கோரா சார். இந்தியன் 2 கோரா சார். நீங்க போற போக்குல பிரசாந்த் அக்யூஸ் பண்ணிட்டு போறீங்க. இல்ல அக்யூஸ் பண்ணலங்க பிரதர். இந்தியன் 2 கோரங்க. ஓகே கரண்ட் இந்தியன் 2 கோரங்க. இந்தியன் 2 பிரசாந்த் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒன் क्वेश्चन. ஏன் இந்தியன் 2க்கு வரோம்னா நம்ம சொல்ற போய் இங்க பிளாஸ்ட் ஆயிடுச்சு, அதனால இந்தியன் 2க்கு வரோம். இல்லங்க பிரசாந்த் நீங்க பிரசாந்த் அதுதான் சொல்றேன். இப்ப நாய்சேகர் போய் இப்ப நான் வந்து சொல்லி இப்ப மேடியோ பிரசாந்த் சரிங்க. ஓகே பிரசாந்த் நாய்சேகர் சூப்பர். ஓகே பிரசாந்த் சரி விட்டுருங்க. சரிங்க ஓகே பிரதர் நாய்சேகர் சூப்பர்ங்களா? நல்லா இருந்துச்சுங்களா பிரசாந்த்? சரி விட்டுருங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நாய்சேகர் ஓட்ல ஃப்ளாப்னு. ஓகே சார் finish. thank you good. okay next now Indian 2. நான் just ஒரு 2 questions சார். இந்தியன் 2 உங்களுக்கு பிடிக்கலனாக்கா அது உங்க பர்சனல் இஷ்யூ. நீங்க ரிவ்யூவர், நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்றது யாரும் தடுக்க முடியாது. அது உங்க இஷ்டம். நீங்க எல்லாம் சொல்லலாம். ஓகே அது ஒரு பிலிமா நீங்க சொல்லலாம். பட் நீங்க எனக்கு பாலிடிக்ஸ் கொண்டாந்துட்டு ஏன் இந்த குஜராத்ல இருக்கிறது நீ கிரானைட் குஜராத்ல தான் இருக்குதா, மதுரையில இல்ல, ஏன் அங்க ஒண்டிதான் சார்? இந்தியா பூரா எங்க மோட்டர் எல்லாரும் கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு என்ன கோவம் வந்துச்சு? ஏன் குஜராத்தை நீ மென்ஷன் பண்ணி சொன்ன? அந்த மாதிரி ஏன் சார் நீ பாலிடிக்ஸ் போடுறீங்க உங்களுக்கு? சார் குஜராத்தோட மெயின் பிசினஸ் அவன் என்ன? குஜராத்ல முதல்ல கிரானைட்டே எடுக்கிறது இல்ல, தெரியுமா உங்களுக்கு? சார் உங்க இன்டென்ஷன் என்ன? குஜராத்தோட தொழில் என்ன அத சொல்லுங்க. குஜராத் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? குஜராத்ல இருந்து என்ன வருது? டெக்ஸ்டைல் தான ப்ரோ சூரத்லாம். நான் சொல்றது பிலிம்ல வந்து சார் பிலிம்ல காமிச்சாங்க. நீங்க ரிவ்யூ காமிச்சாங்கன்னா அதோட ஒரிஜினல் என்ன? குஜராத்ல கிரானைட் மைன்ஸ் எத்தனை இருக்குது? குஜராத் அது क्वेश्चन உங்களுடைய ஆன்சருக்கு உங்களுடைய கமெண்ட்க்கு நான் சொல்றேங்க. ஏன் நீங்க குஜராத்தை மென்ஷன் பண்ணீங்க, மதுரையில இல்லையா தான் கேட்டீங்க. அப்ப உங்களுக்கு என்ன குஜராத் மதுரைக்கு கோர் விஷயம் என்னவா இருக்கணும்? தமிழர்களுடைய பிரச்சனை இருக்கணுமா? தமிழ்ல இந்தியன் மூவி ஸ்டார்ட் ஆகும் போது ஃபுல் கரப்ஷன் வந்து தமிழ்நாட்டோட கரப்ஷன்னால தான் அவன் சித்தார்த்தே இந்தியன் தான் கூப்பிடுறான். தமிழ்நாட்டுல தான் எந்த கரப்ஷனால? எந்த பொலிட்டிஷியன்? இந்தியன் 2ல அந்த ஃபீஸ் வாங்குறதுனால. கரப்ஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஃபீஸ் வாங்குறாங்க. ஆபீசர் தான் கரப்ட் பண்றானா? அப்ப ஆபீசர் வந்து உட்கார்ந்து ஒரு லஞ்சம் வாங்குறானா, அந்த ஆபீசருக்கு மேல எவன் இருக்கான்? சீனியர் ஆபீசர் இருக்கா. அந்த சீனியர் ஆபீசருக்கு மேல யார் இருக்கா? பொலிட்டிஷியன் இருக்கா. எந்த பொலிட்டிஷியன் இதுக்குள்ள வந்து கரெக்டா காமிச்சாங்க, போர்ட்ரே பண்ணாங்க? அப்ப எந்த ஓகே பிரசாந்த் எந்த பொலிட்டிஷியன் இந்தியால டைரக்டா போயிட்டு ஒரு பொலிட்டிஷியன் வந்துட்டு கை நீட்டி காசு வாங்குறாரு? அப்ப என்னங்க அது வந்து ஓகே இல்லங்க நான் கேக்குற கேள்வி நீங்க சொல்லுங்க. படத்துல இருக்கிறதுமே இன்டைரக்டா தான் காசு வாங்குறாங்க. இல்லங்க பிரசாந்த் ஒரு பண்றப்ப யாரு பிரச்சனைங்கிறது காமிக்கணும் இல்லையா? பிரசாந்த் நான் கொஞ்சம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எந்த பொலிட்டிஷியனோ வந்துட்டு ஹலோ எந்த ரூலிங் பொலிட்டிஷியன் வந்து அவங்க டைரக்டா போயிட்டு காசு வாங்க மாட்டாங்க. எந்த பொலிட்டிஷியனோ போய் காசு வாங்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸே பண்றது இல்ல. இப்போ ஒன்னு நீ பேசல என்ன பேச விடு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் தப்பா சொன்னேன், நீங்க நான் சொன்னது தப்புன்னு அப்புறம் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் நான் கேள்வி நான் முடிக்கல, क्वेश्चन முடிக்கல. நான் கேக்குறேன் அவ்வளவுதான். நீங்க அதுக்கு மேல என்ன? எந்த பொலிட்டிஷியன் ஒரு எம்எல்ஏ எம்பி யார் போயிட்டு யாருன்னா போயிட்டு டைரக்டா போயிட்டு கேஷ் வாங்குறாங்களா, காசு வாங்குறாங்களா? அவங்க ஆபீசர் வச்சு தான் வாங்குவாங்க. சரி
ஓகேங்களா? அந்த ஆபீசரை வச்சுதான் வாங்குவா. எந்த பொலிட்டிஷியனோ யார போய் காசு வாங்க மாட்டாங்க. நீங்க கேட்கறது பார்த்தா எந்த பொலிட்டிஷியன் போய் காசு எந்த எம்பி எம்பிஎல் போய் காசு. சரி, அப்போ ரைட். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்களா? அப்போ ஒரு ஆபீசர் இருக்கிறாருனாக்கா ஒரு ஆபீசர் இருக்கிறாருன்னா ஒரு போஸ்ட்ல ஒரு ஆபீசர் இருக்கிறாருன்னா அவருக்கு மேல இருக்கிறது பொலிட்டிஷியன். அந்த ஆபீசர் வந்துட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்குறாருன்னா 10 லட்சம் அவர் பாக்கெட்ல போட மாட்டாரு. ரைட். அப்போ ஓகேங்களா? படத்துல என்ன காமிக்கணும்? எப்படி யாரு ஒரு எம்எல்ஏ வந்துட்டு காசு வாங்க காமிக்க முடியுங்களா? ஒரு சாதாரண இல்ல சார், ஒரு பொலிட்டிஷியன் ஒரு ரூலிங் பீப்புள் அவர் வந்து காசு வாங்குவாரா? இருங்க நான் சொல்றது கேளுங்க. நீங்க சொல்றது கேட்டேன்ல, நான் சொல்றது கேளுங்க. ஒரு சாதாரண பொதுஜனம் உங்களுக்கு ஒரு பொலிட்டீஷியன் நேரா லஞ்சம் வாங்க மாட்டா என்ன? ஒரு டேட்டா ரிசர்ச் பண்ணாத உங்களுக்கு ஒரு பொலிட்டீஷியன் நேரா வந்து லஞ்சம் வாங்க மாட்டான். அவன் ஒரு ஆபீசரை விட்டு தான் லஞ்சம் வாங்குவான் அப்படின்னு தெரியுது. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? பொலிட்டீஷியன் தான் லஞ்சத்தோட ஆரம்பம் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? ஒரு சாதாரண உங்களுக்கே தெரியுதுன்னா அத்தனை டேட்டா ரிசர்ச் பண்ற ஒரு டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கணுமா? கரெக்டா? கரெக்ட். அப்போ இங்க பொலிட்டீஷியனா ஆபீசரா முக்கியம்? யார பத்தி எங்கிருந்து ஊழல் ஆரம்பிக்குதோ அவனைத்தானே கரெக்டா பின்மாயம் பண்ணணும். அதுதான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்க வீட்டுல நீ வெளியே வந்து குப்பையை நோண்டணும். உங்க வீட்டுல இருக்கிற குப்பையை நோண்டுனா இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பொலிட்டிஷியன் கிடையாது. எங்க ஃபேமிலியில யாரும் ஆபீசர்ஸ் கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள், எங்க அப்பா வந்து தாசில்தாரோ யாரோ ஒரு எக்ஸாம்பிள் ஏபிஒய் சைடு அங்க வந்து நான் நோண்டுனாக்கா அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதான் களை புடுக்குன்னு இந்தியன்ல சொல்ற தாத்தா எல்லாத்தையும் என்ன எதிர்பார்க்காது. சிவனோ பெருமாளோ கிடையாது, எல்லாத்தையும் நான் வந்து உங்க வீட்டுல இல்ல ஒரே நிமிஷம். இல்ல பிரசாந்த் ப்ரோ அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். உங்களுக்கு படம் பிடிக்கல அது நீங்க விமர்சனம் பண்ணுங்க. ஆனா வந்து நீங்க கலர் டிவி ஏன் காமிக்கல? நீங்க இது குஜராத் காமிக்கீங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க கேட்க முடியாது ப்ரோ. எடுத்த படத்துல நீங்க விமர்சனம் பண்ணலாம். நீங்க இதையும் காமிச்சு அதையும் காமிக்கல நம்ம கேட்கவே கூடாது. ஒரே நிமிஷம் பொலிட்டிக்கல் தான் ப்ரோ. அது உங்களுக்கு தகுந்த சார்புக்கு நம்ம காட்ட முடியாது இல்ல. அவரு என்ன யோசிக்கிறாருன்னா அவர் சிலதை காமிப்பாரு, சிலதை காமிக்காம இருப்பாருல்ல. பாயிண்ட் அவர் சொன்னதே ஒரு படத்தை விமர்சிக்கலாம், படத்துல எடுத்ததை என்ன வேணா விமர்சிக்கலாம், படம் பிடிக்கல விமர்சிக்கலாம். இல்ல சாரி டு இன்டரப்ட் பிரசாந்த், உங்களுக்கு நான் சொல்றேங்க. இப்போ நான் வந்து நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இது ஒன்றும் ஃபேக்ட் எல்லாம் கிடையாது. சப்போஸ் எங்க அப்பா வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் பிரசாந்த், எங்க அப்பா தாசில்தார் சப் ரெஜிஸ்டர், ஓகேங்களா? நான் பாயிண்ட் தான் வரேங்க. எங்க அப்பா சப் ரெஜிஸ்டர், எங்க அப்பா வந்து புடிங்கின்னு போறாருனாக்கா எனக்கு அவ்வளோ ஓவர் ரூல் பண்ண முடியாது. அதை வச்சு புடிங்க எங்க அப்பனுக்கே ஆப்பு வைக்கிறதுக்கு தான் இந்தியன் டூல அவன் சித்தார்த்து அந்த ஃபர்ஸ்ட் பண்ணுது அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? கமலும் வந்துட்டு 140 கோடி இருக்கிற ஜனத்துல வந்துட்டு நான் வந்து காப்பாத்துற அளவுக்கு எல்லாம் இதெல்லாம் லாஜிக்கே கிடையாது. அது என்ன சொல்ல வராரு? தலை போடணும், உன் வீட்டுல ஃபர்ஸ்ட் குப்பையா வாரு, அப்புறமா தான் நாட்டுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் உன் வீட்டை கிளீன் பண்ணு, அப்பதான் வர முடியும். எல்லாத்தையும் நானே வந்து இருக்க முடியாதுன்னு அவன ஜீசஸ் கிரைஸ்ட் அல்லாவும் கிருஷ்ணா கிடையாது வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணு. அவரோட ஒப்பீனியன் ப்ரோல படம் வந்து அவருக்கு பிடிக்கலன்றது அது அவரோட கருத்து. நாம அதெல்லாம் போய் ஏன் சொன்னீங்க அப்படி சொன்னீங்கன்னா கேட்க முடியாது. அவரு நமக்கு ஒண்ணு சொன்னாரு, இதுக்கு ஒண்ணு சொன்னாருன்னா அது அவரோட கருத்து. ஆனா வந்து சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் இல்ல பிரசாந்த் ப்ரோ, சில இடங்கள்ல வந்து நீங்க உங்களோட அரசியல் சார்புக்கு எதிர்பார்க்க கூடாது. நீங்க ஏன் கலர் டிவி அரசியல் சார்பு இல்ல, அரசியல நியூட்ரலா இருங்கன்னு சொல்றோம். ஆமா, அது நீங்க படத்துல எடுத்ததை வரைக்கும் வச்சுதான் ப்ரோ நீங்க விமர்சனம் பண்ணணும். ஏன் இதை காமிக்கிற இதை காமிக்கலன்னு நம்ம அதை வச்சு படத்தை அடிக்க கூடாது இல்ல. ஜஸ்ட் நான் பிரசாந்த் ரிவ்யூ பார்ட்னர்ல தான் எனக்கு அவர் கேட்கணும்னு நினைச்சு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல இல்ல அது ஓகே புரியுது. நீங்க கேட்ட ஒரு பாயிண்ட் அது கரெக்ட் தான். குஜராத் நீ மென்ஷன் பண்ற மதுரையில இல்லையானாக்கா மதுரையில இருக்குது. ஓகே, அது மட்டும் ஏத்துறோம். மத்தபடி படம் வந்து அவருக்கு பிடிக்கலன்றத நம்ம அது விட்டுறணும். அது அவரோட கருத்து, அவ்வளவுதான். பிடிக்கல அது நம்ம வந்து நீ புடிச்சு ஆகணும்னா சொல்ற அளவுக்கு இப்போ நான் ஒன்னு சொல்றேங்க பிரசாந்த் நான் சொல்றேங்க. இப்போ ஜெயிலர் மூவி வந்துட்டு காவிய சரித்திரபட்ச மூவியா ஜெயிலர். அது அவங்களுக்கு புடிச்சிச்சு ஹிட் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது என்ன வேர்ல்ட் ஹிஸ்டரிய பண்ணாங்களா? பண்ண முடியாது. அவங்களுக்கு பிடிச்சதுல அவங்களுக்கு இல்ல எல்லாத்துக்கும் பிடிச்சது. அதனாலதான் 600 கோடி எடுத்தது. சும்மா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லி ஜெயிலரோட இழுத்துட்டு வராங்க. இல்ல பிரதர், சும்மா என்ன விக்ரம் உங்களுக்கு ஓகே, விக்ரம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதுங்களா பிரதர்? விக்ரம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது. ஜெயிலர் இருக்கு இழுத்துட்டு வரீங்க. ஜெயிலர் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன்.
ஒரே இந்தியன் ஒரு 2 கேள்வி அதை மட்டும் மட்டும் பேசுங்க. உங்கள்ட்ட ஒரே ஒரு இந்தியன் கேள்வி 2 கேட்க கொஸ்டின் விடுங்கப்பா. இருந்தா அதை மட்டும் ரொம்ப இல்ல நேரமா வேணா ஒரு எக்ஸாம்பிள் நிமிஷம் சொன்னேன். இப்ப வச்சுக்கோங்க. விக்ரம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றது வேற ஏதாவது இந்தியன் 2க்கு ஈக்குவலா இருக்க ஆவரேஜ் ஒரு மூவி நிமிஷம் நீங்க எடுத்துட்டு வாங்க. கமல் தயவு செஞ்சு படத்துலயே எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். ஏதாவது இந்த இந்தியன் 2க்கு ஈக்குவலா இருக்க ஆவரேஜான கமல் மூவி எடுத்துட்டு வாங்க. அல்லது ஒரு நீங்க நிமிஷம் பிலோ என்ன ஆவரேஜ் பேச எடுத்துட்டு வாங்க. விடுங்கடா. ஒரு கேள்வியாவது கேட்க விடுங்கடா. ஒரு நிமிஷம் இருங்கடா. ஒரு கேள்வியாவது கேட்க விடுங்கடா வந்ததுக்கு. நான் என்ன கேக்குறேன், இந்தியன் படம் வந்து தமிழ் படமா இல்லைன்னா ஹிந்தி படமா? அதை முதல்ல சொல்லுங்க. தமிழ் படமா இந்திய படமா? அப்படியே தமிழ் இந்திய படம் படம் தான். தமிழ்நாட்டு அரசியல இந்திய படம் தான். பேன் இந்தியா இந்தியா பூரா தானே ரிலீஸ் ஆகுது. இந்திய படம் தான். சரி, அது இந்துஸ்தானி ரிலீஸ் யாருக்கான ஆகுது, பாரதியோட ரிலீஸ் ஆகுது. மெஜாரிட்டி யாருக்கான படம்? கமலஹாசன் எந்த தலைமுறைக்கான? இது என்ன கதையா இருக்கு? இந்தியர்களுக்காக படம் தான். இந்தியர்களுக்காக படம் தான். ஒரிஜினல் லாங்குவேஜ் எந்த டப்பிங் பண்ணிருக்காங்க? ஒரிஜினல் இந்தியன் ஒண்ணு என்னங்க போட்டு குழப்பறீங்க? தமிழ் படம், தமிழ் அரசியல் மட்டும் பேசி இதெல்லாம் என்னங்க தமிழ்நாட்டு அரசியல எங்க இந்தியன் வந்து தமிழ்நாட்டு அரசியல வந்து முத ரெப்ரசென்ட் பண்ணனால அந்த படம் பெரிய ஹிட். சரியா? அதுல நடக்கிற ஊழல பழசினாலதான் பெரிய ஹிட். இந்தியன் 2 எடுக்கிறப்ப இன்னைக்கு அவர் சங்கர் என்ன சொன்னார் பேட்டியில, எதுவுமே மாறல அப்படின்னாரு. எங்க மாறலன்னு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். தமிழ்நாட்டுல மாறல. அதை எடுக்கணும். போயிட்டாரு நேரா குஜராத்துக்கு போயிட்டாரு. இந்த மாதிரிதான் வந்து, அதாவது ஆடியன்ஸா இருங்க, டைரக்டருக்கு மேல யோசிக்காதீங்க. ஏன் இதை எடுக்கல? இதே மாதிரி கேள்வி படம் எடுத்திருக்காரு, பிடிச்சிருக்கா பிடிக்கல, அவ்வளவுதானே. அதை விட்டுட்டு நீ தமிழ் தானே, நீ தமிழ் தானே, ஏன் தமிழை பத்தி எடுக்கல, நீ இந்திக்காரனைய பத்தி ஏன் எடுக்கிறன்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க. அவங்க சொல்ல வரதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா எல்லா ஊர்ல இருக்க ஒரு பெரிய பெரிய ஸ்கேம்ஸ காட்டுறாங்க. தமிழ்நாட்டுல இருக்க மிகப்பெரிய ஸ்கேம்ஸ் என்னன்னு காட்டல. என்னன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு பொரோட்டா இது பண்றது ஒரு சின்ன விஷயம். ஒடிஷா பீகார் வரைக்கும் காட்டுனாங்க. ஹலோ அது எனக்கே படம் பார்த்தோனே பெரிய அப்ரப்டா தெரியும். ஹலோ ஒரு நிமிஷம். இப்போ சப்போஸ் இப்போ இந்தியன் டூர் ஒரு 2 பாயிண்ட் பேசிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஒரு 10 செகண்ட்ஸ். சப்போஸ் திருப்பி இந்தியன் டூர்ல அதே திருப்பி தமிழ்நாட்டே காமிச்சுதான் நீங்க என்ன சொல்லிக்கோ, ஏன்பா இந்தியால வேற எந்த ஊர்லயும் ஊழல் இல்லையா, வெறும் நீங்க தமிழ்நாட்டுல காமிக்கிறீங்க? அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டீங்களா சார்? தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நீங்க அடுத்த ஸ்டேட் இஷ்யூல பேச முடியும். நீங்க இந்த வெறும் தமிழ்நாட்டுன்னு சொன்னாக்கா ஏன் இந்தியால இல்லையான்னு கேக்குவீங்க? இந்தியால பூரா காமிச்சாக்கா ஏன் இந்தியா பூரா காமிக்கிறேன்? நீங்க வேலிடி பாயிண்டே இல்லாம பிளஸ் இன்னும் இந்த பிலிம் முடியலங்க. இன்னும் இந்த பிலிம் ஒன்னும் எண்ட் ஆகல. இது ஆக்சுவலா ட்ராக் பண்ணாங்க. நீங்க தான் வந்து இல்ல இந்த மாதிரியான இதுல படம் பாத்தீங்கன்னா என்ன, தமிழ்நாடு தமிழ் படம் தானே, எதுக்கு அடுத்த ஸ்டேட் எல்லாம் பத்தி பேசுறீங்கன்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க. நீங்க தான் பேசுறீங்க. அடுத்த ஸ்டேட் பத்தி பேசுங்க. இல்ல அடுத்த ஸ்டேட் பத்தி பேசுங்க. ஐம் சாரி, தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டேட் பத்தி பேசுங்கன்னு சொல்றோம். புரியுதா? இங்கே இல்ல இது எப்படி இருக்கு தெரியுமா? இது உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க. எனக்கு தகுந்த மாதிரி பேசலங்க. இப்ப நான் பேசல. இப்ப 10 பேர் ஏத்துங்க. கமல் ஃபேனை 10 பேர் ஏத்துங்க. ரஜினி ஃபேனை 10 பேர் ஏத்துங்க. ஏங்க தமிழ்நாட்டு அரசியல தமிழன் பேசாம யாருங்க பேசுவா? இந்தியன் வந்து தமிழ்நாடு அரசியல் மட்டும் பேசிக்கணும்ன்றீங்களா? அதையாவது உருப்படியா பேசிக்கணும்ன்றாங்க. அதையாவது உருப்படியா பேசிக்கணும். ஏங்க ராஜபாண்டிய ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதான் அவங்க நீங்க சொல்ல வந்த பாயிண்ட் தான் நானும் சொல்ல வரேன். ஒரு செகண்ட் பேச விடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவர் ரைபராஜா என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டு அரசியல என்ன பேசணும்னு கேக்குறாரு. தமிழ்நாட்டு அரசியல தாங்க நம்ம வாழ்றோம். மெஜாரிட்டியான எல்லாமே தமிழ்நாட்டுக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நம்ம 6 கோடியில இருந்து 8 கோடி பேர் இருக்கோம். இப்ப 8 கோடி பேருக்கான அரசியலை பேசாம எங்கேயோ இருக்கிற யாருக்கோ அரசியல் பேசினா எப்படி இங்க இருக்கிற 8 கோடி ஆடியன்ஸுக்கு புரியும்? நம்ம ஒரே நாட்டுலதான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ்நாட்டை பத்தி தான் பேசி அவரே வந்து ட்ரைலர் இல்ல இன்டர்வியூலயே சொன்னாரு, இந்த படம் வந்து இந்தியா பூரா பரவும், இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலயும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கமலஹாசன் இருக்கும்போது சங்கரையும் ஒரு நிமிஷம் இருங்க. கமலஹாசனையும் சங்கரையும் தமிழ்நாட்டு ஆடியன்ஸுக்கு மெஜாரிட்டியா தெரியுமா? இல்ல நார்த் இந்தியா, பேன் இந்தியா, வேர்ல்டு இந்தியா அவங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? இவங்களுக்கு தானே தெரியும். என்னதாங்க பேசுறீங்க நீங்க? படம் எடுத்துட்டாரு. இல்ல நீங்க எப்படி படம் நல்லா இருக்கா நல்லா இல்லன்னு பேசாம தமிழ்நாட்டை பத்தி பேசாம உங்களை யாருங்க மத்த ஸ்டேட்டை பத்தி பேச சொன்னதுன்ற மாதிரி கேள்வி கேட்க. இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் நீங்க கொஸ்டினே கேட்க கூடாது. அவங்க இயக்குனர் படம் எடுத்திருக்காங்க, அப்ப பிடிக்கல பிடிச்சிருக்கு இதுதானே சொல்லணும். இது எப்படி இருக்குது? வெளி மாநிலத்துல ரிலீஸ் ஆக கூடாதா?
ஹலோ கார்த்திக் இந்த கரப்ஷன்ன்றது பாலிடிக்ஸ்ன்றது வந்து வேர்ல்ட் லெவல்ல இருக்குங்க. இது என்னமோ இந்தியாலயோ தமிழ்நாடோ வேற இந்தியா கிடையாது. கரப்ஷன்றது வேர்ல்டுல இருக்குது. இது யாரும் வந்து பர்டிகுலரா இது இந்தியால தான் ஆகுது, இது தமிழ்நாட்டுல தான் ஆகுது இல்ல. அவங்கவுங்க ஸ்டேட்ல அவங்கவுங்க கண்ட்ரில அவங்கவுங்க ஸ்டேட்ல ஆகுது. படத்தை பத்தியே வரேன், படத்தை பத்தியே பேசுறேன். அதாவது சித்தார்த் வந்து தமிழ்நாட்டுல வாழ்ற, சென்னையில வாழ்ற ஒரு பையன். அங்க நடக்கிற ஒரு இஷ்யூல வந்து அவன் ட்வீட் போடுறான். ஓகேவா? தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒவ்வொரு விஷயமா நடக்குதுன்னு சொல்லி ட்வீட் போடுறான். அவரு கமலஹாசன் இன்ட்ரோ நேரா எங்க போறாரு, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாரு, எங்கேயோ போய் எவனையோ கொல்றாரு. அந்த கனெக்ஷன் தூக்கி டக்குனு சூசைட் ஆன ஒரு பொண்ணை போடுறாங்க. இது என்ன கனெக்ஷன்? யாருக்கு புரியும்? இது யாருக்கு புரியும்? கமலஹாசன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இறங்கி இங்க நடக்கிற இதுதான் பிரச்சனை, இந்த எம்எல்ஏவால தான் பிரச்சனை, இந்த எம்பியால தான் பிரச்சனை, இந்த கவர்மெண்ட் ஆபீசரால தான் பிரச்சனை அப்படின்னு போனா அது ஏதாவது புரியும்? வராரு இந்தியன் வந்து இந்தியன் தாய்பீல இருந்து வந்துட்டு அவர் சென்னையில தான் லேண்ட் ஆனார் ஏர்போர்ட்ல. அவர் வேற ஆந்திராக்கு போல நீ படமே பாக்கல, அதை விட்டுரு. ஏர்போர்ட்ல எங்க இறங்குனாருங்க? ஏர்போர்ட்ல எங்க இறங்குனாருங்க? அவரு எங்க லேண்ட் ஆனார்? இந்தியால ஆன்போர்டிங் அந்த இடத்துல இறங்குனாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. படம் முதல்ல இந்தியன் தாத்தாவை காமிக்கும் போது என்ன பண்றாங்க, சித்தார்த் ஒரு ட்வீட் போடுறாரு. சரியா? இந்தியன் தாத்தாவை இன்ட்ரோ பண்றாங்க. ஒருத்தர் போய் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு நேரா முதல் கொலை யார பண்ண வர்றாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்கேயோ ஒருத்தங்க போறாரு. எங்கேயோ யாரு எதுக்கு கொலை பண்றாருன்னு அவனுக்கு தெரியல. அது எக்ஸைட்மெண்ட்டே இல்ல. இந்தியன் தாத்தாவோட ஒரு மோஸ்ட் வெயிட்டட் இந்தியன் பார்ட்டோட யார ஃபர்ஸ்ட் கொல்ல போறாருன்றதான் மெயின் பார்ட்டே. அது யாருக்கும் இங்க புரியுமா புரியாது. முன்னாடி பேசுனதுன்றது ஸ்டேட் பாலிடிக்ஸ் ஏன் பேசலன்றீங்க. இப்ப வந்து இந்தியன் தாத்தா ஏன் இதை பண்றாருன்றீங்க. உங்களுக்கு படம் பிடிக்கல அதானே? இதை பேசுறீங்க அதை பேசுறீங்க. எதுக்கு ப்ரோ? சைபராஜா தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பத்தி சித்தார்த் ட்வீட் போட்டு கம்பேக் இந்தியன் தமிழ் மூவிஸ்ல நடிக்கிற எல்லா ஹீரோஸும் எல்லா டைரக்டர்ஸும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் அவங்க நடிச்சது வந்துட்டு பைபிள் பகவத்கீதால வந்து அப்படி எப்படி இருக்குதோ அப்படியே நடிச்சு ப்ரூவ் பண்ண மாதிரி பேசுறீங்க. எதுவுமே லாஜிக்கலான ஒரு பிலிம்னு ஓட்டம். யாராவது ஒரு ஹீரோ 10-20 பேர் அடிக்க முடியுங்களா? அதுவே லாஜிக் கிடையாது. வேற ஏதாவது படம்னா நாங்க எங்க இத்தனை क्वेश्चन கேட்க போறோம்? நார்மல் கமர்ஷியல் படம் போயிட்டே இருக்க. ஒரு மூவிஸ்ல நீங்க வந்துட்டு பின் பாயிண்டா இது எப்படி ஆகும் அது எப்படி ஆகும்னாக்கா பிலிமே நடக்காதுங்க. எந்த இயர் புரூஸ்லியே ஒரு 5 பேர் அடிக்க முடியாதுகோ. உங்கள மாதிரி ஆளுகளுக்கு நான் பேச வரலப்பா. நீ என்ன வேணா பாப்பா, நீ என்ன வேணா இல்லப்பா. ஐயோ நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்துட்டு ஃபேக்ட் கேக்குறீங்களே, இது ஆகுமான்னு கேக்குறீங்க, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் ஆகுமான்னு கேக்குறீங்க. அது புரூஸ்லினாலே ஒரு 5 பேர் அடிக்க முடியாது. உள்ள வர்றதே வந்து சித்தார்த் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் தப்பா இருக்கு, இந்த நேரத்துக்கு ஒரு ஆள் வரணும், அது கரெக்டான ஆள் இந்தியன் தாத்தா. நான் சொல்றது கரெக்டா கேளுங்க. அதுக்கு வந்து கரெக்டான ஆள் தமிழ்நாட்டுக்கு வந்து சரியான ஆளு வந்து தட்டி கேட்கறதுக்கு இந்தியன் தாத்தா தான் கரெக்ட்னு சொல்லி சித்தார்த்ல சொல்லிட்டு ஆரம்பிச்சு ட்ரெண்ட் ஆகி போகுது இந்தியா ஃபுல்லா. ஓகேவா? இந்தியா ஃபுல்லா போகட்டும். ஃபர்ஸ்ட் ஆர்ஜின் ஆரம்பிக்கிறது வந்து இங்கதான் ஆரம்பிக்குது. இந்த மார்க்கிங் டாக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து கமலுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அவர் இன்டர்நெட்ல ஃபுல்லா வாட்ச் பண்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவர் எங்க வந்து கனெக்ட் ஆகணும், ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு ஆடியன்ஸ்னா ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகுது. எந்த யாரை கொலை பண்ணணும், உள்ள வந்து எதை தட்டி கேட்கணும், எதுக்குள்ள உள்ள வரணும், எதுக்குள்ள உள்ள வந்தாரு, தமிழ்நாட்டு யாரையாவது உணவு கேள்வி கேட்டாரா படத்துல? தமிழ்நாட்டை பத்தி ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாரா? தமிழ்நாட்டு அரசியல் பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? தமிழ்நாட்டு அரசியலுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? இந்த பாலிடிக்ஸ் அகைன்ஸ்ட் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? ஒரு டைலாக் பேசினாரு. வாரிசு அரசியல் பத்தி பேசினாரு. ஒண்ணு வேற சார், வேற வாரிசு அரசியல் பத்தி பேசினாரு. இலவசம் பத்தி பேசினாரு. வாரிசு அரசியல் பத்தி பேசினாரு. இலவசம் பத்தி என்ன பேசினாரு? இலவசம் பத்தி என்ன பேசினாரு சொல்லுங்க. அது கரெக்டான ஒரு டைலாக் வச்சாரு சங்கர். நான் கமலை பத்தி பேச விரும்பல, நான் சங்கரை பத்தியே பேசுறேன். கரெக்டான டைலாக் எழுதுனாரு சங்கர். எனக்கு கமலை பத்தி பேசினாதான் நீங்க வருவீங்க. சங்கரை பத்தி பேசினா தப்புதான் சொல்லுவீங்க. இதுல அந்த டைலாக் பேசினா பேசிட்டே இருக்கலாம் ஜி. கார்த்திக், இது வந்து மூவிங்க, இது டாக்குமெண்ட்ரி இல்லங்க. அப்படியே பேப்பர்ல இருக்கிறது அப்படியே பண்றதுக்கு டாக்குமெண்ட்ரி கிடையாது, மூவி. கமர்ஷியல் இருக்கும். பேசிக் கேள்வி கேக்குறது தப்பு இல்லங்க. நான் என்ன கேட்டேன், இது கமர்ஷியல்ங்க, இது டாக்குமெண்ட்ரி இல்லங்க. பேப்பர்ல எழுதிட்டு இது இந்த மாதிரி ஆட்சின்னு சொல்லிட்டு பண்றது டாக்குமெண்ட்ரி, இது கமர்ஷியல் மூவி. இதுல முன்ன பின்ன இருக்கும். நீங்க உங்க ஹார்ட்டை தொட்டு சொல்லுங்க. நீங்க யார் ஃபேன் எனக்கு தெரியாதுங்க, உங்க ஹார்ட்டை தொட்டு சொல்லுங்க. நீங்க யாராவது சொல்றேன், நான் ஆர்ட்டை தொட்டு சொல்றேன், விஜய் ஃபேன் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ, சூப்பர்.
எதுவுமே பர்ஃபெக்டா நம்ம இமேஜினேஷன்ல இருக்கிற அளவுக்கு நடக்காது. அன்இமேஜினேஷன் நடத்தா மூவிஸ். நாளைக்கு விஜய் படம் ரிலீஸ் ஆகட்டும், தப்பான கொஸ்டின் இருக்கட்டும், இதே மாதிரி என்கிட்ட கொஸ்டின் கேளுங்க, தப்புன்னு சொல்லி போயிட்டே இருப்பேன், முட்டு கொடுக்க மாட்டேன். ஆமாங்க தப்பு தப்புன்னு யாருமே ஒத்துக்கல, முட்டு கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் வந்து பேசிட்டு இருக்கேன். போயிட்டே இருக்க போறேன். நான் இப்ப கூட சொல்றேன், நானும் கமல் ஃபேன், முட்டு கொடுக்கல. நானும் இந்த மூவி சொல்றேன், இந்த இந்தியன் 2 ஃபுல்லி வந்துச்சு இல்லீங்களா, நான் ஓப்பனா சொல்றேன். இந்த 1 minute 10 seconds கார்த்திக், 10 seconds இல்ல. நீங்க விஜய் மூவி முட்டு கொடுக்க சொன்ன, நான் கமல் ஃபேன், நானும் முட்டு கொடுக்கல. நானே இதுக்கு நான் நெகட்டிவ் சொல்றேன். இந்த இந்தியன் 2 ஃபுல் மூவி இருக்குதுங்களா, இது வெறும் இந்த ஃபுல் மூவி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாத்திரம் இது கட் பண்ணிக்கணும். செகண்ட் ஹாஃப் தான் இந்தியன் தேர்ட வந்து எடுத்து போட்டுதான் இது கதையே வேற மாதிரி ஆயிக்கும். இதுல யார் காசு ஆச்சு இந்த இதுல வந்துட்டு லைக்கா ஒரே செகண்ட் இருங்க நான் சொல்றேன். இந்த படம் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸோட ரொம்ப மிக்ஸ்டான ஒரு கதை ஆல்ரெடி. ஓகேவா, தமிழ்நாட்டு ஆடியன்ஸுக்கு ரொம்ப கனெக்டான கதை. இந்தியன் தாத்தா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. சரியா, ஏதாவது ஒரு அள்ளி சில்லி அரசியல் மிஸ் ஆனா கூட கேள்வி கேட்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. ஆமா, ஏன்னாக்கா பாருங்க, கமலும் பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரு, விஜயம் பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரு. கமல் எவ்வளவு அடி வாங்கிருக்கிறாரு, இப்ப விஜய் எவ்வளவு அடி வாங்க மாதிரி எனக்கு தெரியும். ஆமா, கமல் வந்து முரட்டடி வாங்கியிருக்காப்ல, விஜய் அடி வாங்க வரன்னு இன்னும் தெரியல. அதுக்கு முன்னாடி அடி வாங்கினாரு. இல்ல அது ஏன் தெரியுங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பாலிடிக்ஸ் என்ட்ரனால அடிக்கிறாங்க, பின்னால இருந்து யார் அடிக்கிறாங்க? ஆப்போசிஷன். இப்ப கமல் பாலிடிக்ஸ் வந்து விஜய் கமல் சார், கார்த்திக் கமல் என்ட்ரி ஆன உடனே அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரு, அரசியல் இறங்கினா அடி விடுன்றாரு. புரியுதுங்களா? ஆமா, இல்ல அவரே சொல்லட்டும் ஐபராஜா, உங்களுக்கு தெரியும். அவர் என்னமோ இப்போ கார்த்திக் விஜய் லவ் பண்றது கூட பாலிடிக்ஸ்ல இருக்கும் போது அப்படியே உல்டா மாறுவாங்க. இப்ப கமலுக்கு நல்லா இருந்தா கூட உல்டா மாறுவான். அவங்க வந்து பாலிடிக்ஸும் ஆக்டர்ஸ் செப்பரேட்டா பார்த்து, பாலிடிக்ஸ்னாக்கா அவங்க வந்து விரோதியா பார்த்து அடிக்கிறாங்க. அடி கமல் வாங்காத அடியா, இப்ப விஜய் வாங்காத போற அடியா நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். நாம சப்போர்ட் பண்றோம். பாலிடிக்ஸ்ல ஒரு ஆக்டர் பாலிடிக்ஸ்ல என்ட்ரி ஆகி தப்பிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. விஜய் என்ன அடி வாங்கினாரு? ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பத்தி. ஒரு 2 பாயிண்ட் என்ன பாலிடிக்ஸ்ல அடி வாங்கினாரு? ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க. இல்லாத ட்ரோல்ஸ் கார்த்திக் என்ன ட்ரோல்ஸ் பண்ணாங்க? என்ன ட்ரோல்ஸ்? அதாவது பர்టిక్యులரா விஜயம் பத்தி கார்த்திக் முன்ன வந்து விஜய் எல்லாம் அப்படி ட்ரோல் பண்ண மாட்டாங்க, லவ் பண்ணுவாங்க. என்ன லவ் பண்றாங்க, என்ன புரிஞ்சுக்க கார்த்திக் பேசுறத வச்சு புரியலையா? முன்னாடி எல்லாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க, இப்ப கொஞ்சம் எது பேசினாலும் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டே ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க. அவர்தான் பேசுறேன்னு சொல்றாரு. ஒரு போஸ்ட் போட்டு வாழ்த்து மட்டுமே சொல்றாருன்னு ஒண்ணு திருப்பி இல்லையா? அந்த மாதிரிதாங்க இது எல்லாமே மாத்தி விடுவாங்க. நான் விமர்சனம் வைக்கிறேன். இந்த மாதிரிதான் நீங்க பாருங்க, இந்த மாதிரி புரிஞ்சுக்காதீங்க. அரசியல் உள்ள வந்துட்டா இந்த மாதிரி என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்றேன். உங்களை செட் பண்றதுதான். ஒரு நிமிஷம் கேளுங்க. என் பையன் 2nd டிகிரி படிக்கிறான். அவன் டை ஹார்ட் விஜய் ஃபேன். நான் கமல் மூவியும் விஜய் மூவி தான் தியேட்டர்ல பாக்குறேன். ஓகேங்களா? என் பையன் வந்து டை ஹார்ட் விஜய் ஃபேன். நான் அப்படி விட்டு கொடுக்க போறது இல்ல. அந்த மாதிரி நான் விஜய் மேல எந்த எகன்ஸ்டே கிடையாது. இந்த எக்ஸ்ல பாருங்க, ஒரு நாளா நான் விஜய் மேல தாப்பு என் பிரதர் தான் போட்டு தவிர எதுவும் கிடையாது. விஜய் ஒண்ணு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, பிரதர் ஒரு நிமிஷம், பாலிடிக்ஸ் வந்தாலே, இந்த கர்ம பூஜன் பாலிடிக்ஸ் வந்தாலே நல்லது பண்ணாலும் ஒதுகிறாங்க பின்னால இருந்து சொல்ல வரேன். புரியுதுங்களா? நம்மளும் சரி விஜய் ஒரு நிமிஷம், இதுக்கும் இன்னைக்கு கமலஹாசன் ரிலீஸ் ஆன இந்தியன் 2க்கும் பாலிடிக்ஸ் ஃபிளாப் ஆனதுக்கு வந்து பையனுக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம்? இல்ல சார், அவர் வந்து நான் ஏதோ விஜய் அகேன்ஸ்டா பேசுறேன்னு நினைச்சிருக்காரு. அதுக்காக சொன்னேன். எனக்கு விஜய் ஒண்ணும் கிடையாது. இல்ல ப்ரோ, அவரே தெளிவா பேசுறாரு ப்ரோ. கார்த்திக் நீங்க வந்து சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டீங்க. சும்மா மொக்க போட்டுறீங்க. படத்தை பத்தி சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இந்தியன் 2 நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஒரு ஃபேன், ஒரு நிமிஷம் எஸ்எஸ் ஒரு ஃபேன், நீங்க ஒருத்தரோட ஃபேன்
அவர் அடி வாங்குவாரு, உங்க கமலஹாசன் அடி வாங்குவாருன்னு சொன்னா ப்ரோ பாத்துக்கிட்டு அவர் வந்து சும்மா மொழியில அப்படி இருப்பீங்களா? பேசுறாரு. அடி வாங்குவாரு மீன்னா சரி, புரியலையா? யார வேணா இருக்கட்டும். பாஸ் நானே ஒரு செல்வாக்குன்றாங்க, புரியுதா? கர்நாடகால பேசுற எந்த தமிழுக்கும் மொழியா நீங்க வேணா அவர் பேசுற தமிழ் புரியும். மொழி தெரியாம ஒரு நிமிஷங்க, கார்த்திக் இப்ப இல்ல இல்ல தமிழ் என் கார்த்திக் தெரியாம பையனுக்கு ஒருத்தனை கார்த்திக் ஒரு நிமிஷம் பிடிக்குங்கிறதுக்காக இருங்க, நான் உட்காந்து பேச ஒரு அதே முடியுமா? நிமிஷம் ஆள் தான் ஒரு கமலுங்க நிமிஷம் இருங்க. அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாரு. உடனே ஏங்க அடிச்சிட்டாங்களா? ஒரு நிமிஷம் அப்படி வைபர், எடுத்துப்பீங்க. ஒரு நிமிஷம் கார்த்திக் ஒரு நிமிஷம் இருங்க கார்த்திக் வைபர். நானு கமலை கோயம்புத்தூர்ல பத்தி தான் நான் அடிச்சோம். சொல்லட்டுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் கார்த்திக் இருங்க. கமலை பத்தி நான் பேச ஒரு கார்த்திக் ப்ரோ, நிமிஷம். கார்த்திக் கோயம்புத்தூர்ல ஒரு தான் கார்த்திக் அடிச்சோம். ஒரு வந்து மினிட் கார்த்திக் ஒரு ஸ்பேஸ் தமிழ் கார்த்திக் ஸ்பேஸுக்கு வந்து தைரியமா வந்து ஒரு தமிழ் நடிகரை பத்தி வந்து அவர் அப்படி பேசுவாப்ல. நாங்க பாத்துக்கிட்டு விரல் சுப்பிக்கிட்டு இருக்கிறோமா? என்ன அப்படிதானே ப்ரோ இது? பேசுவாரு. கார்த்திக் இல்ல இல்ல ஒரு நிமிஷம். அப்படிதான் என்ன கார்த்திக் உடனே என்ன தமிழ் கார்த்திக் கன்னடம் என்ன ப்ரோ பேசுறீங்க? கார்த்திக் இந்த மாதிரி ரொம்ப ஹலோ கன்னடத்தை பத்தி நான் பேசவே ப்ரோ. இல்லையே. கன்னடத்தை அப்புறம் பத்தி நான் பேசவே தமிழ் இல்லையே. பேசும்போது கார்த்திக் தமிழ் அடிக்கிறது இப்ப தமிழ் அடிக்கிற பத்தி பேசிட்டு கா இருந்தாரு. அவர் ஆமா. என்ன அவங்க புரிதல் படத்தை விட்டுருங்க. இதுல என்ன கார்த்திக் புரிதல்? அவர் பேசுறதுல கார்த்திக் என்ன பேசினாரு இப்ப? இல்ல வைபர், அவர் என்ன சொல்றாருன்னா படம் ப்ரோ மொக்க, ரொம்ப அவ்வளவுதான். இல்ல இவ்வளவு எல்லாம் குறுகிய தன்மையெல்லாம் யோசிக்காதீங்க, புரியுதா? அவர் பேசுறது யார் தமிழ் குறுகிய இல்ல புரியாத தன்மையா? ப்ரோ, இல்ல கமல் இல்ல நடிச்ச அடிக்கிறாங்க, படம் கார்த்திக் விஜய் மொக்க, அடிக்க அவ்வளவுதான். போறாங்கன்னு சொன்னா உடனே எல்லாம் தூக்கி அவருக்கு போட்டு அடிக்கிறத மீன் மீன் அவருக்கு பண்ணுவீங்க. அவருக்கு அவருக்கு தமிழ் விவரம் அடிக்க தெரியாம பாக்குறாங்களா வந்து சொல்லுவீங்க. என்ன ப்ரோ இருமா. புரிஞ்சுட்டு அவருக்கு பேசுறீங்க? அவருக்கு அப்பெல்லாம் நான் பேசவே இல்லை. விவரம் கார்த்திக் தெரியாம கார்த்திக் வந்து ஒரு கார்த்திக் ஸ்பேஸ்ல ஏறி அப்புறம் வந்து என்ன தமிழ் பேசுறாரு. ஸ்பேஸ்க்கு வந்து கார்த்திக் தமிழ் அடிக்கிறானா? என்ன 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 நாம் தமிழர் கட்சி பத்தி கார்த்திக் பேசிட்டு இருக்கீங்க? தமிழ் நடிகரை பத்தி பேசிக்கிறீங்க. தமிழனை பத்தி ஹலோ பேசல. கார்த்திக் தமிழ் நடிகரை பத்தி ஹலோ பேசினா பேசதான் செய்வோம். புரியுதா? கார்த்திக் என்ன கார்த்திக் சொல்லுங்க. அவரு ப்ரோ அவர் சொன்னது கார்த்திக் புரியுதா உங்களுக்கு? அவர் வைபர் நான் ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணேன். கார்த்திக் நான் வந்துட்டு அவரை எனக்கு பேசட்டும். கர்நாடகா தமிழ் ஸ்லாங் வேற, நீங்க பியூர் தமிழ். நான் இல்ல ப்ரோ, அதுல நானும் வந்து ஒரு கர்நாடகா பேசுவேன். எனக்கும் கர்நாடகா தெரியும். நானும் சின்ன தெளிவு கன்னடா. சரியா? இல்லப்பா நானும் நான் என்ன வந்து அதுக்கு சொல்றேன், இது கிடையாது. ஸ்லாங் டிஃபரெண்டா இருக்க சொல்லுங்க. தவிர நான் அடிக்கிறேன்னாக்கா லிட்டரலா அடிக்கிறேன்னு சொல்ல வரல பாஸ். அடிக்கிறேன் மீன்ஸ் நான் ஒன்னும் பிசிக்கல் அடிக்கிறாங்கன்னு சொல்ல வரல. என்ன ஹர்ட் ம். மீன்ஸ் டார்கெட் பண்றாங்க, ஓகேங்களா? இல்ல பிரதர், நீங்க என்ன அப்படின்னாக்கா சொன்னீங்க? விஜய் வந்து அடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இங்க வந்து நீங்க ஒரு ப்ரோ 4 நான் மீம்ஸ் ப்ரோ கமலே ஒரு 4 அடிக்கிறாங்க. ட்ரோலை கார்த்திக், பார்த்துட்டு ஹலோ அப்படிதான் கார்த்திக், இருப்பாங்க. கார்த்திக் ஒரு சரிங்களா? நிமிஷம் ஒரு நிமிஷம் கமலே கார்த்திக் அடிக்கிறாங்கன்னு தான் கார்த்திக் சொன்னாரு. கார்த்திக் கேட்டீங்களா? கார்த்திக் ப்ரோ, ஒரு உன்னை நிமிஷம் அடிக்கிறாங்கன்னா கார்த்திக் படம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா அடிக்கதான் செய்வோம். ப்ரோ வேற ப்ரோ என்ன? ஒரு நிமிஷங்க. நீங்க ஏங்க யாருங்க தனியா ஒரு பேசிட்டு நிமிஷங்க. இருக்கிறது? ஏங்க கார்த்திக், நீங்க என்ன சின்ன பையனா இப்படி வைபர் பேசிட்டு உங்ககிட்ட இருக்கீங்க? அவர் சொல்லிட்டு என்ன இருக்கேன். சொல்றாரு? தெளிவா சொல்றாரு. கமலையும் அடிப்பாங்க, விஜய் அடிப்பாங்கன்றாரு. சரி பாலிடிக்ஸ் வந்தா சரி யாருனாலும் அடுத்து வாங்க. அடிப்பாங்கன்னு சொல்றாங்க. சரி ரைட்டு ப்ரோ, ரைட்டு. அடுத்து வாங்க. அடுத்து என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. இங்க அததாங்க அவர் இந்தியன் டூவை சொல்றாரு. பத்தி நீ நான் அதை இந்த பத்தி இல்லங்க. இந்தியன் டூவை பத்தி ஒரு பாயிண்ட் நான் வச்சேன். 10 பாயிண்ட் வச்சேன். அதுல ப்ரோ ஒண்ணு கூட அவர் அத சொல்ல இந்திய ப்ரோ நீங்க தமிழ்நாட்டு சொன்ன பாலிடிக்ஸ் பாயிண்ட பத்தி நானுமே பேசவே சொல்றேன். இல்லைன்னாரு. நீங்க சொன்ன பாயிண்ட் தான் நானும் சொல்றேன். இப்ப ஆக்சுவலா வந்து அந்த அந்த கார்த்திக் ப்ரோ, வேலை கார்த்திக் வாங்கி ப்ரோ, தரதுல நீங்க வந்து காசு பாலிடிக்ஸ் வாங்குறாங்க. அத பத்தி எதுவுமே அவங்க டீப்பா சொல்லல. ஆக்சுவலா அது நிறைய பேர் காசு கொடுத்து ஏங்க ஏமாறுறாங்க. நானும் ஆக்சுவலா தேடி அத தேடி பத்தி எதுவுமே பாக்குறேங்க. சொல்லல. தமிழ்நாட்டை பத்தி ஏதாவது ஒரு டைலாக் சொல்லிருக்காங்களா? இல்ல ஏதாவது ப்ரோ, ஒரு தமிழ்நாட்டை பத்தின டைலாக், ஒரு ஏதாவது கரப்ஷனை ஒண்ணு பத்தி சொல்லுங்க. சொல்லவே இல்ல. ஒரு கரப்ஷன் நேட்டிவிட்டி பத்தி இல்ல இல்ல. இல்ல இவருக்கு இப்ப தமிழ் உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கு போல இருக்கு. ப்ரோ தமிழ்நாட்டை பத்தி வைபர் பேசு, அப்புறம் வைபர் என்ன? தமிழ்நாட்டை அப்படி பத்தி கிடையாது பேசுனே வைபர். தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்க. பிறந்துட்டு இந்தியன்ஸ் உணர்வு வைபர் அதிகமா இருக்கும். வைபர் ஆக்சுவலா ப்ரோ வந்து நீங்க எல்லாருக்கும் இருக்கு ப்ரோ. நானும் தமிழன் தான், எல்லாருக்கும் இருக்கு. நீங்க ப்ரோ இந்த மாதிரி எல்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா வைபர் அப்படி கிடையாது அதுல வைபர். இருக்கிறத வைபர் தான் நாம வந்து விமர்சனம் பண்ணணுமே அப்படி தவிர கிடையாது வைபர். எல்லா நீங்க எல்லா நீ ஏன் இதை விதமாவும் காட்டல, நீ ப்ரோ ஏன் தமிழ் உணர்வை அரசியல் வந்து தூக்கி ப்ரோ நிறுத்தலாம்னா என்னங்க கேட்டுட்டு இருக்க அரசியல் தமிழ் கூடாதுல்ல ப்ரோ பேசணும்? குஜராத்ல கர்நாடகா நடக்கிற அரசியலும் கரப்ஷன் ஆந்திரா பேன் இந்தியா அரசியலும் மாதிரி பேசணுமா? காமிக்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டுல நடக்கிறத பத்தி காமிக்கணும்ல. தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, இங்க என்ன ஆக்சுவலா ஓகே ஓகே மணல் ஓகே குவாரி, கிரானைட் எல்லாமே நம்ம ஊர்ல தான் நடக்குது. அதை காமிக்காம ஆக்சுவலா மேலூர்ல மதுரையில நடக்குது பெரிய இதே வந்து கிரானைட் தான். அது ஏதோ குஜராத்ல நடக்கிற மாதிரி காமிச்சா வந்து நேட்டிவிட்டி மிஸ் ஓகே ஓகே ஆகுதுல்ல. ஹலோ அதை ஹலோ சொல்லணும்ல மிஸ்டர் ஆக்சுவலா. கார்த்திக். ஓகே மிஸ்டர் அது கார்த்திக் தப்பு இல்ல ப்ரோ. ஓகே சாரி டு இன்டரப்ட். ஓகே ஓகே இது வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோலாம் ஓகே. வீரசேகரன் யாருக்கும்? வீரசேகரன் யாருக்கும்? ஏங்க அது அப்புறம் பேசுங்க. தேர்ட் பார்ட்ல வந்து பேசுங்க. ஓகே நாளைக்கு போயிட்டு வாங்க. நீங்க ஆ முதல்ல ஆ பொறுங்க, வெயிட் பண்ணுங்க. நான் அதுதான் பேசிக்கிட்டு மூவிங். இருக்கேன். ஏங்க நான் பேசிட்டு இருக்கேன். வெயிட் அதாவது பண்ணுங்க. அதுதான் இன்னைக்கு கண்டென்ட். இன்னைக்கு ஒரு அதுதான் வெயிட் சார் பண்ணுங்க. கண்டென்ட். அங்கதான் வெயிட் சார் பண்ணுங்க. தமிழ் வரும் ஒரு சார். ஃப்ரெண்டி அங்கதான் வெயிட் சார் பண்ணுங்க. இல்ல ஒரு அங்கதான். வெயிட் நிமிஷம். பண்ணுங்க ஃப்ரெண்டி. 200 நான் ரூபா பேசிக்கிட்டு கொடுத்து இருக்கேன்ல. கார்த்திக் இன்னைக்கு 200 ரூபா கார்த்திக் கொடுத்து கார்த்திக் ஏமாந்துட்டு வந்துட்டேன். அதுக்கு முதல் பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 200 ரூபா கொடுத்து ஓகே ஏமாறுறோமா இல்ல அது 40 ரூபாய் திரும்ப வர போதுன்னு அப்புறம் பார்ப்போம். சரியா? இல்ல கார்த்திக், நீங்க நீங்க என்ன என்ன சொன்னீங்க? எதிர்பார்க்கறீங்க? எங்க இல்ல ஒரு தமிழ் நிமிஷம். அவர் ஆரம்பத்துல இருந்து என்ன எதிர்பார்க்கறாருன்னா படம் எடுத்தீங்கிறதுக்கு திமுக அதிமுகவை திட்டலேன்னு கேக்குறீங்களா? அதானே கேட்க வரீங்க? ஆமா ப்ரோ. அதிமுக திட்ட ரெண்டு கட்சி வேணாங்க. தானே ப்ரோ. அதை ஐயோ, டைரக்டா கேட்டு போகலாம் பேசிக்கலாம்ல ப்ரோ. ப்ரோ. எதுக்கு அதிமுக ப்ரோ சுத்தி வளைச்சு அது மணி நேரம் பேசிட்டு திட்டணும்ல ப்ரோ. இருக்கீங்க? பேசிட்டீங்க. ப்ரோ ஒரு திட்ட நிமிஷம் அது வைபர் வைபர் திட்டணும்னு ஒரு நிமிஷம் சொல்லல. படம் இருங்க. அங்க இருக்கிற வைபர் நேட்டிவிட்டி அரசியல ஒரு நிமிஷம் பேசுங்கன்னு தான் இருங்க. சொல்றோம் நாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதை பேசாம என்ன படம், ஒரு அரசியல் படம்? இல்ல இல்ல ஒரு கரப்ஷனை நிமிஷம் பத்தி என்ன ராஜபாண்டி. எடுக்கிறீங்க? ஒரு நிமிஷம் ஒரு என்னோட நிமிஷம் பாயிண்ட் பாருங்க. நீங்க பாருங்க என்னைய கார்த்திக், பாயிண்ட் ஒரு என்ன நிமிஷம் பேச இருங்க. விடுங்க. நான் பேசிக்கிறேன். நீங்க அப்ப வந்து நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க. சரி நீங்க வைபர் பேசுங்க. நீங்க பேசுங்க. இங்க இருக்க அரசியலை பத்தி பேசணும்ல. திமுக அதிமுக இல்ல. இங்க நடக்கிற எல்லா யார் யார் ரூலிங்ல இருக்காங்களோ எல்லார பத்தியும் ஒரு கரப்ஷன் இங்க
ஒண்ணு இருக்குல்ல, அந்த நேட்டிவிட்டியே பேசலையே. நம்ம ஊர்ல தாதுமணல் எல்லாமே அல்றாங்க, தூத்துக்குடியில அல்றாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதெல்லாமே நம்ம நியூஸ்ல பார்க்க தான் செய்யறோம். அதை பத்தி எதுவுமே இல்ல. ஏன் சார் தசாவதாரம்ல கமலஹாசன் அந்த மண்ணல் இதெல்லாம் பேசலையா சார்? இல்ல சார், தசாவதாரம்ல கமலஹாசன் மண் கொடுக்கறதெல்லாம் பேசலையா சார்? மண்ணல் அழுறதெல்லாம் அவர் அந்த பிளாக்கா இருப்பாரு பேசலையா சார்? காமிக்கலையா சார் அது? இல்ல அந்த படத்தை விட்டுருங்க. அவர் இதை பத்தி கேக்குறாரு. இல்ல ப்ரோ, நீங்க அதுதான் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ப்ரோ. படம் ஒண்ணு எடுத்திருக்காங்க,
இந்திய அரசியல் எல்லாம் பேசுதுன்னு வச்சுங்களா, நம்ம போய் விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீ ஏன் இதை பத்தி எடுத்த, இதை பத்தி ஏன் எடுக்கல, அந்த மாதிரி எல்லாம் போய் கொஸ்டின் கேட்க கூடாது ப்ரோ. ஒரு இயக்குனர் நம்ம நான் இல்ல இல்ல ஒரு நிமிஷம், நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் எடுப்பேன். நீ வந்து உடனே என்ன கை நீட்டி இல்ல பிரதர், இல்ல உங்களோட படம் நல்லா இருக்கு எடுங்க. நல்லா இல்லன்றது உங்களுக்கு உரிமை இருக்கு ப்ரோ. நீங்க வந்து பொதுவா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம போய் கேட்க கூடாது. இல்ல நீங்க பிரதர், நான் ஒரு புரிஞ்சுக்கணும். ஒரு பேசிக் கொஸ்டின் உங்களுக்கு இருக்குமா இல்ல, இது வேற ஆக்டர் கமலஹாசன் கூட நடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? இந்தியன் ஒரு பிரான்ச்சைசி பண்றாங்க, வேற ஏதோ ஆக்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் நடிச்சிருக்காங்க, ஃபுல் தமிழ்நாடு அரசியல பொழந்து எடுத்திருக்காங்க அந்த பார்ட்ல, சரியா? செகண்ட் பார்ட் வரீங்க ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு அப்புறம் வரீங்க உள்ள, சரியா? வரும்போது சம்பந்தமே இல்ல இதுக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும், எங்கேயோ போயிட்டீங்க. என்ன நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல யார தமிழ்நாட்டுல வந்து எதிர்த்து பேசினா ஒர்க் அவுட் ஆகும், எந்த ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டா பேசினா ஆகும், யார் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஜால்ரா போடலாம் அப்படின்ற மாதிரி எடுக்கும்போது தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் கண்டிப்பா கோவம் வரணும், ஓகேவா? வந்துதான் ஆகணும். அது கமலா இருந்தாலும் சரி, ரஜினியா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, அஜித்தா இருந்தாலும் சரி, யாரா வேணா இருந்துட்டு போட்டு ஹீரோ ஹீரோ எனக்கு பிரச்சனை கிடையாது. இல்ல இதுல சங்கர் தான் பிரச்சனை. சரி ஓகே புரியுது உங்களோட ஆதங்கம். இல்ல இப்ப என்னன்னா இல்ல இல்ல ரெஜைன் படம் எடுத்திருக்காங்க, அவங்க சொம்படிக்கிற மாதிரி ஒன்னும் படத்துல இல்ல ப்ரோ. சரி ஓகே, எங்க சொம்படிக்கிற மாதிரி இதெல்லாம் டிவியை வச்சிருக்கணுங்க, டிவியை வச்சிருக்கணும். என்ன அந்த டேஷ் டிவி வச்சிருக்கணுமா? ஆமா, இதை வச்சீங்கல்ல, மிக்சியை வச்சீங்க, கிரைண்டர் வச்சீங்க, டிவியே வைக்கல, அது இலவசமா கொடுக்காம சங்கர் கேட்கணும். சங்கர் கேள்வி கமல் அதுல ஆக்டர், அவரு ப்ரொடியூசர் கிடையாது, டைரக்டர் கிடையாது. சங்கர் தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமா, நீங்க தான் ஓகே ஓகே கேளுங்க பரவாயில்ல. ஓகேவா? கமல் எல்லா எப்பவுமே ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது டேரக்டரையோ அவங்களதான் கேட்பாங்க, கதை எழுதுனவங்கள தான் கேட்பாங்க. நடிகர்கள் ஃபேன் நம்ம தான் வந்து இது விஜய் கேட்டோம், அஜித்தை கேட்டோம், நம்ம தான் சொல்லிக்கிருக்கோம். நம்ம நார்மலா கேட்கறது டேரக்டர் தான் கேட்போம். நம்மளா வந்துதான் முன்னெடுத்து இது வந்து என் விஜய் எதுக்கு கேட்ட, எதுக்கு அஜித்தை கேட்ட, எங்களுக்கு என்ன தெரியும், எழுதுனவனை போய் கேளு, மியூசிக் போட்டவனை போய் கேளு, நம்ம தான் சொல்றோம். நார்மலா நம்ம கேட்கறது வந்து டேரக்டர் தான் கேட்போம். அந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணாதான் செய்வோம். அது யார் படமா இருந்தா நமக்கு என்ன, 200 ரூபா கொடுத்து பார்த்திருக்கோம், ஏமாந்துருக்கோம். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கார்த்திக் இல்ல, நான் உங்களுக்கு அக்ரி பண்றேன். நீங்க ஏதோ டிவி ஏதோ சொல்றீங்க, இப்ப நீங்க சொல்றதா தெரியுது. பட் அது அதுல ஏதோ உள்குத்து அறுக்குதுனாக்கா நானும் ஒண்ணும் இல்ல. டிஎம்கே வந்து முத வந்து 2006 வந்து ஆட்சிக்கு வர போறவங்க டிவியை கொடுத்தாங்க, ரைட்டா? இலவசமா கொடுத்தது வந்து மிக்சி வச்சிருந்தாங்க, அந்த ஃபேன் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி டிவியே வச்சிருக்கணும்னு சொல்றோம், அவ்வளவுதான். அதை வைக்கல வச்சிருப்பாங்க. அது இல்லாம அந்த காமன் ஆடியன்ஸ் வந்து காரி துப்புற மாதிரி இருக்கு, இது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு. இல்ல அது வேலிட் பாயிண்ட், கரெக்ட். அது தப்பு தான். அது ஏன் அவாய்ட் பண்ணாங்க, தட்ஸ் ராங். நான் அக்ரி பண்றேன், தட்ஸ் ராங். அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது பேசதாங்க செய்வாங்க ஆடியன்ஸ். இதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது. ஒரு நார்மல் ஃபேன்ஸா கிரிட்டிசைஸ் வருதா, அடுத்த படத்துல எங்கால பார்த்து பண்ணா போடான்னு கிளம்பி போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இது மாதிரிதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, இதெல்லாம் வந்து காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இதே ஸ்பேஸ்ல நடந்துச்சு. எதுக்கு நடந்துச்சு? அண்ணாத்தைக்கு நடந்துச்சு. இருங்க எல்லாத்துக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க ஒவ்வொரு ஆளா புதுசா வந்து பேசிக்கிருக்கீங்க. அது இல்லாம இன்னைக்கு மெயினா நான் வந்ததுக்கு காரணமே வந்து ஏதோ சோசியல் மீடியா தான் வந்து தமிழ் சினிமாவே டீக்ரேட் பண்றது. நீங்க எல்லாம் சேர்ந்து 4 ட்வீட்டை போட்டு படத்தை பிளாப் ஆக்கிட்டீங்கன்றீங்க. அங்க எடுத்தவனை கேட்க எவனும் வக்கு கிடையாது, நடிச்சவனை கேட்க எவனுக்கு வக்கு கிடையாது. இங்க வந்துட்டீங்க கிளம்பி நேரா 4 ட்வீட்டு போட்டவன் தான் நீங்க தான் காரணம்னு. என்ன நம்ம ஏமாத்துறவனை கேட்கறதுக்கு இது கிடையாது. நம்ம அடிச்சாதாங்க அங்க வலிக்கும். 100 பேர் சேர்ந்து அடிக்கணும், என்னடா படம் எடுத்திருக்க நாயே அப்படின்னு அடிக்கணும். எடுத்தாதான் அடுத்த படம் சரியா எடுப்பான். நீங்க அடுத்த படம் சங்கர் படம் பாருங்க எப்படி சரியா எடுக்கிறான்னு. இது மாதிரி அடிச்சு எத்தனை பேர் வந்திருக்காங்க, டைரக்டர் ஆகட்டும் ஹீரோ ஆகட்டும். இங்க எல்லாம் அடிக்கிறது புதுசா? இந்தியன் 2 அடிக்க வேண்டிய படம் அடிக்கணும், முரட்டடி அடிக்கணும். இதெல்லாம் கம்மி. அடிக்கிற அடியில அவன் தெரிச்சு ஓடணும். கார்த்திக், சோ டோட்டலா இந்தியன் 2ல அந்த டிவி வைக்காததுனால உங்களுக்கு கோவம்? ஆமா, என்னது டிவி வைக்காதனால கோவமா? ஐயோ என்னையா பேசுற? படமே ப்ரோ டிவி மட்டும் இல்ல ப்ரோ, நேட்டிவிட்டியோட கனெக்டே ஆகல ப்ரோ. தமிழ்ல இருக்க ஒரு நேட்டிவிட்டி மட்டும் இல்லங்க, நேட்டிவிட்டியாவே விடுங்க. ஏதோ ஒரு ஸ்டேட் எடுக்கட்டுங்க, அதையாவது எங்கேஜா எடுக்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஏதோ ஒரு நீங்க முட்டு கொடுக்கறது கூட ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. முட்டு கொடுக்கவே முடியாம தான் இன்னைக்கு இருக்கீங்க. இப்ப நீங்க அடிக்கிற படமே முட்டு கொடுக்கிறது ஒண்ணும் கிடையாது கார்த்திக். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு கிடையாது, கர்நாடகால. கார்த்திக் நானு தமிழ்ல டிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே சம்பந்தமே கிடையாது. நான் கர்நாடகால. நான் ஒரு கமல் ஃபேன். அந்த பாலிடிக்ஸ்க்கு இந்த பாலிடிக்ஸ் சம்பந்தமே கிடையாது.
நீங்க இப்ப ஏதாவது டிவி அது சொன்னும் போது ஓகே தட் இஸ் ராங்னா அது ராங் தான். சம்திங் அது பாலிட்டிக்ஸ்க்கு தப்பு தான், தமிழா இருந்தாலும் தப்பு தான் அது. இப்போ நான் இது ஓட்டே எனக்கு செல்லாது, நான் ஓட்டுக்காரனே கிடையாது. அங்க நாங்க ஸ்டேட் விட்டு வேற ஸ்டேட். தமிழ் மூவி பார்த்தாங்க. அந்த பிரசாந்த் அவர் வந்துட்டு அந்த ஏன் குஜராத் வச்சாரு, ஏன் தமிழ்நாட்டுல இல்லையான்னு கேட்டாரு. அதுக்கு அவர் கேள்வி கேட்க வந்தேன். அது தவிர விஜய்க்கு எனக்கும் இதுக்கெல்லாம் எதாவது, நான் ப்ரொடியூசரும் கிடையாது, டைரக்டரும் கிடையாது, எதுவும் சம்பந்தம் கிடையாது. தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் தமிழ் ஃபேனு, பிடிக்கும். தப்புனா தப்பு, ஓகேன்னா ஓகே, அப்ரிஷியேட் பண்ணுங்கன்னா நான் ஃபைட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறேன். தப்பாச்சுன்னா ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தப்பு ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க தப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, எல்லாமே ஓகே தான், ஓகேவா? இங்க வந்து எதுவுமே ஒரு சில பேர் வந்து தெரியாம பேசுவாங்க, ஏதோ இது பண்ண பேசுவாங்க. நான் ஏன் வந்து இங்க காண்டானா வந்து ஜெனரலைஸா வந்து இந்த படத்தை ஏதோ சும்மா அடிக்கிறாங்க, கமல்னால அடிக்கிறாங்க, டிஎம்கேனால அடிக்கிறாங்க, இந்த ப்ரொடக்ஷனால அடிக்கிறாங்க, இதனால அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, சரியா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. படம் நல்லா இல்லைன்னா எந்த படமா இருந்தாலும் அடிப்பானுங்க. படம் நல்லா இல்ல, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு ரீசன் நல்லா இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஏன் நல்லா, உங்களுக்கே தெரியணும். நீங்களே அதே ஷோ தான் பாத்திருக்கீங்க. ஏன் நல்லா இல்லைன்னு கேட்டீங்கன்னா 10 காரணம் சொல்லுவோம். அந்த 10 காரணம் உங்களுக்கு குத்ததான் செய்யும், சரியா? இப்போ நீங்க விஜய் ஃபேன் இல்லீங்களா? விஜய் ஃபேன் இல்லீங்களா? ஆமா, விஜய் ஃபேன். நான் வந்துட்டு நான் 2 டைம்ஸ் இது பார்த்தேன். அது என்ன லேட்டஸ்டா லியோ பார்த்தேன், தியேட்டர்ல மூவி பார்த்தேன், ஓகேங்களா? லியோக்கு என்ன மாதிரி பிரச்சனை கொடுத்து எவ்வளவு ட்ரோல் பண்ணி, எவ்வளவு அசிங்கம் பண்ணி, எவ்வளவு டேமேஜ் பண்ணாங்க. ப்ரோ இந்தியன் 2 பத்தி பேசுங்க ப்ரோ. இன்னைக்கு இந்தியன் 2 ரிலீஸ், அத பத்தி மட்டும் பேசுங்க. இல்லங்க, நான் இப்போ நீங்க ஜெயிலரை பத்தி பேசுறீங்க, லியோவை பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு என்ன இருக்கு அத பத்தி மட்டும் பேசுங்க. அவர் சொல்றாருல பாயிண்ட், கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணுவேன். இவன் நானே சொன்னேன் தான், ஓவரா கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்தியன் 2க்கு மட்டும் இல்ல, எல்லா படத்துக்குமே பெரிய டாப் ஹீரோ படத்துக்கு வந்து ஓகே ஓகே நான் இல்ல பிரதர் லியோவெல்லாம் இது கொண்டு வராங்க. இல்ல மத்த படத்துக்கு வந்து இந்த அளவுக்கு எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணல. படம் நல்லா இல்லையா, நல்லா இல்ல அப்படின்றதோட விட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து ஏமாந்துட்டோன்ற கடுப்பு வரும்ல ப்ரோ. படம் நல்லா இல்லன்னா அது தனி கேட்டகரி ப்ரோ. இது வந்து படமே இல்லன்றனால நீங்க சொன்னது பாயிண்ட். அதான் என்னன்னா, வந்து இந்த ராஜபண்ணி படம் இவங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் அதர் ஸ்டேட்ல இருக்கனால அந்த இந்தியனோட வைப் அவங்களுக்கு தெரியல. இந்தியன் வந்து என்ன மாதிரி இருக்கு, தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் வந்து மேல வந்து பேசினாங்கன்னா ஒரு புரியும். இவருக்கு வந்து ஏதோ ஒரு அஃபெக்ஷன் இருக்கு கமல் மேல, ஒரு சம்திங் லைக் தட் இருக்கு, ஓகேவா? அதனால அவர் வந்து ஏதோ ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு, ட்ரை பண்றாரு. ப்ரோ அவர் வந்து புரியுது புரியலன்னு நம்ம அப்படி இது பண்ண வேணாம். புரியல அவருக்கு இந்தியனோட அந்த வைப், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இப்ப ஒண்ணுமே இல்ல, ஒரு சாதாரண மீன் விக்கிற பொம்பளை வந்து என்ன காமிச்சாங்க, அந்த கோலி குண்டை வந்து உள்ள வச்சு அத வந்து அவ்வளவு பெரிய கிரைமா காமிச்சு அப்படி பண்ணா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற முடியுதா அவங்களால? இல்ல கண்ணன் ப்ரோ, நான் என்ன சொல்றேன், தப்பு சொல்லல. இப்ப எனக்கு கூட கர்நாடக பாலிடிக்ஸ் தெரியாது, கர்நாடக பாலிடிக்ஸ் தெரியாது, ஆந்திரா பாலிடிக்ஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் அங்க போய் சும்மா எதையோ உன்ன போய் நடுவுல போய் இந்த படம் தப்பு, இதுல ஆந்திரா பாலிடிக்ஸ்ல நான் போய் வந்து மகேஷ் பாபு ஃபேன், அவர் ஒரு பாலிடிக்ஸ் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு மகேஷ் பாபு வந்து இது கரெக்டா தான் பண்ணிருக்காரு, மொத்த ஊரே எதிர்க்குது அந்த படத்தை. ஆனா இது வந்து கரெக்டா, இது என்ன தப்பு பண்ணிட்டாரு நல்லா இல்லன்றது வேற, படம் வந்து ஏமாத்திட்டியடா அப்படின்ற வெறுப்பு வர்றது வேற. இவ்வளவு படம் பார்த்திருக்கோம், நல்லா இல்லையா நல்லா இல்லன்ட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். இந்த படம் வந்து ஆமா படம் நல்லா இல்லாம ஐயோ உட்கார முடியல. ஓகே 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 அந்த டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. இவ்வளவு தூரம் வந்து எந்த படத்துக்குமே வந்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்ல, இந்த ஹலோ கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. முடிச்சுக்கலாம் ப்ரோ, அவர் போயிட்டாரு. ஓகே ப்ரோ. குட் நைட்.